சரி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். சரி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பகுதி வந்துட்டு அஹ், நேற்று போன வகுப்பில் வந்துட்டு அரசியல் கட்சியில அஹ், விஷயத்தை நாங்கள் ஷார்ட்டாக கொஞ்சம் என்ன தொடங்கி வச்சிருந்தோம். இன்றைக்கு நாங்கள் அரசியல் கட்சி வந்துட்டு அதை எப்படி நாங்கள் வரைவிலப்பானத்தில் ஆரம்ப காலங்களில் எவ்வாறான கட்சிகள் இருந்ததுன்றதுல நாங்கள் இன்றைக்கு தொடர்ந்து பார்க்க போகிறோம். ரைட். அப்போ அரசியல் கட்சி என்ற விஷயம் 19ஆம் நூற்றாண்டில் ஒரு மத்திய காலத்தில் தான் என்ன செய்யுது தோன்றியது. அதே போல இலங்கை இந்தியா போன்ற இதுகளில் 20ஆம் நூற்றாண்டுகளின் பின்னரே ஆரம்பமானதுன்றெல்லாம் சொல்றாங்க. உண்மையாவே அரசியல் கட்சியை பொறுத்தளவில் அதனுடைய ஆரம்பம் நாங்கள் சொல்லக்குள்ள உலக உலகளாவிய ரீதியில பார்க்கக்குள்ள 19ஆம் நூற்றாண்டின் அரை பகுதி என்று தான் சொல்லலாம். அதே சமயம் இலங்கையில கூட 1931 டொனமருக்கு பிற்பட்ட கால பகுதியில தான் அங்கேயும் கட்சிகள் உருவாக்கம் பெற்றது. ஆனா ஒரு முறையான ஒரு கட்சி தொகுப்புன்னு சொல்லக்குள்ள நாங்க பொதுவா 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதி என்று சொல்லலாம். அப்ப 20ஆம் நூற்றாண்டின் பின்னர் என்று சொன்னாலும் பிரச்சனை தான். ஆனால் இன்னும் நாங்க எங்கட நாட்டை பொறுத்த அளவில் சொல்லணும்னா நாங்க 20ஆம் நூற்றாண்டின் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 சோல்பேரி அரசியல் யாப்புக்கு பிற்பாடே கட்சிகள் என்ற விஷயம் உருவாக்கப்படுது. ரைட். அந்த அடிப்படையில் நாங்க இப்ப இந்த அரசியல் கட்சி என்றா நாங்க எப்படி உருவாக்கப்படான்னு பார்த்தோம். இதுல இருக்க நன்மைகள் என்ன, தீமை என்ன, இந்த அரசியல் கட்சி இருக்கிறதால ஒரு நாட்டினுடைய ஒரு அரசாங்கத்தின் முக்கியத்துவங்கள் என்ன, ஏன் இந்த அரசியல் கட்சி ஒரு அரசினுடைய பிரதானமான ஒரு நிறுவனமாக இருக்கின்றது தான் நாங்க இந்த விஷயத்தை நாங்க பார்க்க போறோம். சரியா? ரைட். ஓகே. அதுல மிக முக்கியமான விஷயம், தொடர்ச்சியா கிளாஸுக்கு வராத போது பொலிட்டிக்கல்ல உள்ள முக்கியத்துவமான பகுதிகள் விளங்காம போயிடுது. ஏன்னா பொதுவா பார்க்க போனா அரசியல் பாடப்பரப்புல எல்லா பகுதியுமே முக்கியமானதுதான். இப்ப நாங்க ஒரு கிளாஸை மிஸ் பண்ணினாலும் அந்த பகுதியில சரியான ஒரு குழப்பம் திண்டாட்டம் வரைக்கும் என்ன விஷயம், இது எப்படி விளங்குற அந்த மாதிரி இருக்கும். இப்ப அதால தான் நான் சொல்றேன், அடிக்கடி கிளாஸுக்கு வாங்க. நீங்க வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனாலும் கூட நான் ரெக்கார்டிங் தரத்தான் பார்ப்பேன். ஏன்டா கிளாஸுக்கு நீங்க வந்தண்டத்தால நான் கட்டாயம் தரத்தான் பார்ப்பேன். அப்ப அதால கிளாஸை உன்னிப்பா இருந்து படிக்க பிள்ளைகள் நல்ல முறையில படிச்சுட்டு இது பண்ணிட்டு போவாங்க. சில நேரங்கள்ல கவரேஜ் பிரச்சனை அறிக்கைகளுக்கு அந்த ஒரு சலுகையை நாங்கள் கொடுக்கறதுக்காக ரெக்கார்டிங்கை கொடுத்துதானே ஆகணும். சரியா? ரைட். ஓகே. தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள். இப்ப நாங்க இந்த போன வகுப்புல நாங்க பார்த்திருந்தோம், இந்த அரசியல் கட்சியில பிரதானமான ரெண்டு விடயங்கள் என்ன, கருப்பொருள். அரசியல் கட்சிகள் இதுல பிரதானமான ஒன்று இந்த வாக்குரிமை என்று சொல்றது. இரண்டாவது சரியா? இப்ப இந்த வாக்குரிமை பரவல் அல்லது பிரதிநிதித்துவ பரம்பல். சரியா? இப்ப ஏன் நாங்க இந்த வாக்குரிமையை பற்றி இந்த அரசியல் கட்சியில முக்கியத்துவப்படுத்திருக்காங்கன்னா, பொதுவா வந்துகிட்டு வாக்குரிமை என்பது அதாவது ஒரு நாட்டில் இருக்கின்ற முக்கியமான ஒவ்வொரு பிரஜைக்கும், அதாவது நாங்க எங்களோட நாட்டுல மட்டுப்படுத்தப்பட்ட விஷயம் ஒன்று இருக்கு, வரையறுக்கப்பட்டது இந்த 18 வயசுக்கு மேற்பட்ட என்ற ஒரு விடயம் ஒன்று இருக்கு. அப்ப இந்த 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லோரும் பிரஜைகள். எப்படி பிரஜைகள்னா நாட்டினுடைய அரசியல் பிரஜைகள். அப்ப இவங்க என்ன செய்யலாம்னா இந்த வாக்குரிமை என்ற விஷயத்த முக்கியத்துவப்படுத்த வேணும். இப்ப எங்களுக்கு ஒரு வாக்குரிமை ஒன்று கிடைச்சிருக்காமண்டா அழிக்க சொல்லி அந்த வாக்குரிமை எங்களுடைய நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு கட்டமைப்பை கொண்டது. உதாரணமாக எங்களுடைய நாட்டில் 2 பெரும்பான்மை கட்சிகள் இருந்தால், 2 பக்கமும் சரிக்கு சமமான ஒரு முடிவில் இருந்தால், ஒரே ஒரு வாக்கு அந்த எந்த பக்கம் அந்த ஆட்சி முடிவுக்கு வரும், எந்த பக்கம் அந்த ஆட்சி வர தொடங்க போகுது என்ற ஒரு ஆட்சி முடிவுக்கு வரும், ஒரு ஆட்சி ஆரம்பத்துக்கு என்ன உருவாக்கத்துக்கு வரும். அப்ப ஒரு ஆட்சியை அதாவது முடிவு கொண்டு போறதா இல்லாம செய்யறதும், அதே போல ஒரு ஆட்சியை உருவாக்குறதும் இந்த வாக்குரிமைக்கு மிக முக்கியமான ஒரு சக்தி இருக்கின்றதை நாங்கள் விளங்குவோம். அப்ப வாக்குரிமையை நாங்கள் சாதாரணமாக நினைச்சு கொள்ளப்படா. வாக்குரிமை என்பது எங்களோட அடிப்படை உரிமைக்கு சமம். ஏன் நாங்க வாக்குரிமையை கொண்டுதான் எங்களுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கோம். அதே போல எங்களோட நாட்டுக்கு தேவையான அனைத்து வளங்கள், அனைத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தான் வாக்குரிமை. இப்ப நாங்க தேர்வு செஞ்ச எங்களுடைய ஜனாதிபதி எங்களுடைய தீர்வை பெற்றுக்கொண்டு தருகிறாருண்டா அது யாரால? நாங்க அளித்த வாக்குரிமை. அப்ப அதே மாதிரி தான் இந்த இரண்டாவதா சொல்ல போல பிரதிநிதித்துவம் என்ற விஷயம். பிரதிநிதித்துவம் என்றாலும் என்ன? அதாவது நாங்க அளித்த வாக்குரிமைக்கு ஒரு ஒரு
தலைமைத்துவம், ஒரு பிணைத்துவத்தை படுத்துறது. அப்ப நாங்க வாக்குரிமையை மட்டும் சும்மா அழிச்சு போட்டு விட்டா சரியா இல்லை. அப்ப அந்த வாக்குரிமைக்கு ஒரு பவர் ஒன்று தேவை. அப்ப ரெண்டாவது அந்த பவர் பிணைத்துவம். அப்ப இந்த பிணைத்துவம் தான் எங்கட விஷயங்கள் எங்கட தேவைகளை எல்லாம் நிறைவு செஞ்சு தரப்போகுது. அப்ப வாக்குரிமையை நாங்க ஒரு எப்படி சாதாரண சொல்லல, நாங்க கண்ணால பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு பொருள் வடிவத்தில் இருக்கும். ஆனா இந்த பிணைத்துவம் என்பது கண்ணால் பார்க்கக்கூடியது, ஆனால் உணர்வு ரீதியாக உயிர் உள்ள ஒரு விஷயம். இப்ப விளங்கிட்ட ரெண்டையும் பார்க்கக்குள்ள நாங்க இப்ப இதெல்லாம் பிணைத்துவம் என்னென்றெல்லாம் வாக்குரிமை என்றதெல்லாம் என்னன்றதை தொடர்ந்து நாங்க அடுத்தடுத்த வகுப்புகள்ல நாங்க யாப்புகள் அதெல்லாம் பார்க்கக்குள்ள நாங்க பூரணமாக அதை டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம். சரியா? இப்ப நாங்க இந்த விஷயத்துல அரசியல் கட்சி என்ன என்றதுக்காக நாங்க இதை பார்த்தோம். ரைட்? சரியா? ரைட். தொடர்ந்து பாருங்க, நாங்க அரசியல் கட்சி தொடர்பான வரைவிலக்கணங்கள். இப்ப இந்த அரசியல் கட்சி தொடர்பாக சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, நிறைய கருத்துக்களை கொண்டிருந்தாங்க. இப்ப அரசியல் கட்சி என்ற விஷயம் முதலாவதாக கூடுதலா ஐரோப்பியாவை தான் மையப்படுத்தியிருந்தது. இப்ப ஐரோப்பியா என்று சொல்லக்குள்ளேயே ஐரோப்பியாவிலே அதாவது கிரேக்க காலங்கள்ல இருந்து படிப்படிப்படியாக இந்த அரசியல் எல்லாம் வளர்ச்சி அடைந்தது. அங்க முக்கியத்துவமான அறிஞர்கள் தோற்றம் பெற்றது. அதே போல அரசியல நிறைய துறைகள் வளர்ச்சி அடைந்ததெல்லாம் சொல்லலாம்னா நாங்க ஐரோப்பியா தான் முக்கியத்துவப்படும். அதே மாதிரிதான் இந்த ஐரோப்பாவில இருக்கின்ற ஒரு பகுதியில நாங்க சொல்லலாம், ஒரு வலயம் ஒன்றுதான், ஒரு நாடாகத்தான் இந்த பிரித்தானியா என்று சொல்லக்கூடியது. இப்ப இங்க இந்த பிரித்தானியாவில சில அறிஞர்கள் ஆரம்ப காலங்கள் இந்த கட்சிகளை உருவாக்கி சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. அதாவது இந்த அரசியல் கருத்தை பொறுத்த அளவில பிரித்தானிய அறிஞர்கள்ல ஒரு சிலர் சொன்ன கருத்தின் அடிப்படையில மெக்ஸ் ஜெவர் என்பவர் கருத்தை பாருங்க. அரசியல் திட்டப்படி சில பொது கொள்கைகள், சில கொள்கைகள் மூலம் அரசாங்கத்தை நடாத்த விளையும் கூட்டம். அப்ப அரசியல் திட்டப்படி கொள்கைகள் என்ன? இப்ப கொள்கைகளை அதை முன்னிறுத்த, அதாவது மூலம் அரசாங்கத்தை, அதாவது கொள்கைகள் மூலம் அரசாங்கத்தை நடைமுறைத்த ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம். இப்ப பாருங்க, கொள்கை என்று சொல்லக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீதியான கொள்கை இருக்கும். கொள்கை என்ற கோட்பாடு சொல்லலாம். இப்ப நாங்க இதுக்கு முதல் பார்த்த கோட்பாடுகள் என்ற விஷயம் எல்லாம் அந்த கொள்கையை தான். இப்ப உதாரணமா தாராளவாத கோட்பாடு இருக்கு. இந்த தாராளவாத கோட்பாட்டை, அந்த கொள்கையை நாங்க என்ன செய்ய போறோம், மக்கள் மத்தியில அதை கொண்டு வர போறோம். அதுக்கு என்ன செய்யணும், ஒரு அரசாங்கம் தேவை. அப்ப அந்த அரசாங்கத்தை உருவாக்கணும்னா நாங்க என்ன செய்யணும், ஒரு கூட்டாக செயல்படணும். அந்த கூட்டம் தான் இந்த அரசியல் கட்சி என்ற மாதிரி அவருக்கு கருத்தை சொல்றாரு. யாரு? மேக் ஜெவர். விளங்கிட்டு தானே உங்களுக்கு? அப்ப அரசியல் கட்சி என்பது பொதுவா எங்கட ஒரு உதாரணத்தை சொல்லலாம், நாங்க நாட்டின் அரசாங்கத்தை கட்டி எழுப்பதற்காக எங்கட அரசாங்கத்தை ஒரு கொள்கையின் அடிப்படையில, அதாவது எங்ககிட்ட இருக்கின்ற கொள்கையின் அடிப்படையில் கட்டி எழுப்புறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்று சொல்லலாம் அவருடைய கருத்தின் பிரகாரம். சரியா? ரைட். தொடர்ந்து பாருங்க, எட்மண்ட் போக் அவருடைய கருத்தின் பிரகாரம் ஒரு பொது கொள்கையின் கீழ் தேசிய நலனை மேம்படுத்தும் நோக்கில் ஒன்றிணைந்த மனித குழு. அப்ப இது எப்படி என்றா அவங்க சொல்ற கருத்தின் பிரகாரம் ஒரு பொது கொள்கை, இப்ப எல்லாருக்கும் சமமான ஒரு கொள்கை. அது தாராளவாத கொள்கை இருக்கலாம், சமூகவாத கொள்கை இருக்கலாம், முதலாளித்துவ கொள்கை இருக்கலாம், ஜனநாயக கொள்கை, ஏதோ ஒரு கொள்கை. அப்ப நாங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கையை நாங்க என்ன செய்ய போறோம்டா, இத தேசிய நலன் என்றா ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நாங்க இதை என்ன செய்ய போறோம், ஒன்றிணைக்க போறோம், முன்வைக்க போறோம். எல்லாமே ஒரே விஷயம் தான். இப்ப நாங்க பார்த்த இப்ப மெக்ஸெவர் சொல்ற கருத்தும் அதே தான், அதே போல எட்மண்ட் போக் சொல்றதும் அதே தான். ஆனா கொஞ்சம் அவனோட கருத்துல சின்ன தோணி ஒன்று வித்தியாசம் ஒன்று தெரியும். என்ன வித்தியாசம்? அரசாங்கம் ஒன்று சொல்லுவாங்க, சில இடத்துல நாடு தழுவிய ரீதியில தேசிய ரீதியான்னு சொல்லுவாங்க. அந்த வித்தியாசம். மற்றபடி எல்லாமே ஒரு விஷயம் தானே. பட் அவரை கருத்தின் பிரகாரம் தேசிய ரீதியில இதை நாங்க உருவாக்குற ஒரு மனித குழு, அங்க சமூக இந்த விளையும் கூட்டம் என்று சொல்றாரு, இங்க மனித குழு என்று சொல்றாரு. அதே போல டிஸ்ரோலி சொல்றாரு, சில கொள்கைகளால் ஒன்றிணைந்த மக்கள் கூட்டம். அப்ப பொது கொள்கையா இருக்கலாம், அரசியல் கட்சியில பொது கொள்கை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையில உள்ள அரசியல் கட்சியும் இருக்கும். அதே போல சில சில கொள்கைகளை கொண்ட ஒரு அரசாங்கத்தை கட்டி எழுப்புற ஒரு தன்மையில இருக்கின்ற உறுதியான ஒரு அரசியல் கட்சியும் இருக்கும். சில அரசியல் கட்சி சாதாரணமான நிலைமையில சில கொள்கைகளை வச்சுக்கிட்டு, மக்களை வச்சுக்கிட்டு ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு செயற்பாடு ரீதியாக கூடின ஒரு கூட்டம் மாதிரி சாதாரணமான. இப்ப எங்கட நாட்டிலேயும் கூட பவர்ஃபுல்லான கட்சிகள் இருக்கு. இப்ப ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் பவரான கட்சி, அந்த கட்சி பூரா மற்ற கட்சியெல்லாம் வரும். அப்ப எங்கட மற்ற கட்சிகளை பார்க்கல சின்ன சின்ன கொள்கைகள் இருக்கு. ஆனா அவங்களோட கொள்கை வந்துட்டு அந்த கட்சியெல்லாம் வந்துட்டு எப்படின்னா ஒரு இன ரீதியான கட்சிகள் இருக்கு. அது வந்துக்கிட்டு இன ரீதியானக்குள்ள அவங்களோட இனத்தை அடிப்படையாக தான் இருக்கும் பொழுது வெளியால விஷயங்கள் தீர்மானிக்கப்படும். ஆனா
நாங்க பார்க்கிற பெரும்பான்மையான கட்சியை பொறுத்தளவில் அது எல்லா இனத்தையும் ஒன்றிணைக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அதுல எல்லா உறுப்பினர்களும் இருப்பாங்க. அதாவது முஸ்லிம்களும் இருப்பாங்க, இந்துக்களும் இருப்பாங்க, அதே போல பௌத்தர்களும் இருப்பாங்க, பரங்கி எல்லா தலைவர்களும் அந்த முக்கியத்துவமான கட்சியில இருப்பாங்க, பெருங்கட்சிகளை. ஆனா இன ரீதியான கட்சி என்றுக்குள்ள அவங்களோட இனத்தை அடிப்படையை கொண்ட சிறுபான்மையான கட்சி. அப்ப இங்க என்ன விஷயம்னா கட்சி என்ற விஷயம் அந்த இனத்த அடிப்படையும் இருக்கும், அதே போல பொதுவான விடயங்களை கொண்டு இருக்கும். அப்ப இவங்களோட கருத்தின் அடிப்படையில் நாங்கள் நோக்குகின்ற போது கட்சி என்பது எங்களுடைய நாட்டை பொறுத்து, அதே போல அரசாங்கத்தை பொறுத்து, அதே போல சில மக்கள் கூட்டங்களை பொறுத்து என்ன செய்யணும் அமையப்பெறும் என்றதை நாங்கள் இதுல இருந்து விளங்கிக் கொள்ளலாம். சரியா? ரைட். தொடர்ந்து பாருங்க. அமெரிக்கா தாராண்மைவாத அறிஞர்களின் பொருள் விளக்கம். அப்ப ஏன் நாங்க அமெரிக்கா தாராண்மைவாத பொருள் விளக்கம்டா, நாங்க இவ்வளவு நேரம் பார்த்து வந்துட்டு பிரித்தானியர்கள் வந்துட்டு என்ன அவங்கள இருந்து அறிஞர்கள் சொன்ன கருத்து பிரகாரத்தை பார்த்தோம். அதே மாதிரி அமெரிக்காவில இருக்கின்ற தாராண்மைவாதிகள்ல சில அறிஞர்கள் வந்துட்டு இது சம்பந்தமான என்ன கருத்துக்களை முன் வச்சாங்க என்றதை நாங்க தொடர்ந்து பார்க்க போறோம். சரியா? ரைட். அந்த அடிப்படையில பாருங்க, இவர்கள் அரசியல் அதிகாரத்தோடு தொடர்படுத்தி பொருள் கூறினார்கள். முதலாவது விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் அதிகாரத்தை வச்சு தொடர்படுத்தி பொருள் கூறினாங்க. அதாவது என்ன விஷயம் என்றா, அதாவது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான இரு கருவி என்ற வகையில் அரசியல் கட்சியினை விளக்கினர். இதன்படி ஒழுங்கமைந்த அரசியல் சமூகத்தின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி நடைமுறைப்படுத்தும் நோக்கில் ஒன்றிணைந்த மக்கள் கூட்டமே அரசியல் கட்சி ஆகும். அப்ப இதுல இரண்டு கருவி. அப்ப எப்படி அது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான இரண்டு கருவி என்ற வகையில், அப்ப அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இரண்டு கருவிகள். அப்ப என்ன வேணும் அந்த இரண்டு கருவியும் வந்துட்டு, ஒன்று அதிகாரத்தை நாங்க கைப்பற்ற வேணும்ன்றா வந்துகிட்டு முதலாவது இந்த வாக்குரிமை என்ற விஷயமும் இந்த பிரதித்துவம் என்று சொல்ற விஷயம். இப்ப இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு அதிகாரத்தை, அதாவது ஒரு நாங்க பொதுவா சொல்லலாம் வந்துகிட்டு ஒரு அரசியல் கட்சி வந்துட்டு முக்கியத்துவமான ஒரு அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ரெண்டு கருவி வந்துட்டு, ஒன்று வாக்குரிமை, அடுத்து வந்துகிட்டு இந்த பிரதித்துவம். ஏன் நாங்க இந்த பிரதித்துவ வாக்குரிமை சொல்றோம்னா, அரசியல் கட்சியில பிரதானமாக சொல்லப்படுது இந்த ரெண்டு விஷயம் தான். இதை கொண்டுதான் ஒரு ஆட்சி என்ன செய்ய போகுது, உருவாக்கப்பட போகுது. அதே மாதிரி தான் அவங்களோட கருவி பிரகாரம் இரு கருவி என்ற வகையில் அரசியல் கட்சியை விளக்கினர். அப்ப இரண்டு கருவியாக அரசியல் கட்சியை விளக்குறார்கள், ஒன்று வாக்குரிமைக்கு பிரதித்துவம். இந்த அடிப்படையிலே ஒரு ஒழுங்கமைந்த அரசியல் சமூகத்தின், அப்ப ஒழுங்கமைந்த அரசியல் சமூகத்தை நாங்க இங்க பார்க்கலாமாண்டா, ஒரு நாடு தழுவிய ரீதியிலே இப்ப எங்கட இலங்கை போன்ற நாடுகள்ல ஒட்டுமொத்த மக்களை நாங்க ஒரே நாடு ஒரே மக்கள், என்ன ஒரே இனம் ஒரே நாடு என்றுதான் கொள்கை ஒன்று நாங்க சொல்றோம். அதான் சொல்றோம் தேசிய கொள்கை, அதான் தேசிய அரசுன்னு சொல்றோம். ஏன் நாங்க அதை சொல்றோம்டா, என்னதான் 4 இனம் 5 இனம் இருந்தாலும் எங்கட நாட்டு தலைவருக்கு, எங்கட நாட்டுக்கு எல்லாருமே ஒரே தாய் மக்கள் தான், என்ன. அப்ப அந்த அடிப்படையில, அந்த கொள்கையின் அடிப்படையில இங்க வந்துட்டு ஒரு ஒழுங்கமைந்த இந்த அரசியல் சமூகத்தின் அரசியல் அதிகாரத்தை, அப்ப இந்த சமூகத்துக்கு நாங்க ஒரு அரசியல் அதிகாரத்தை கொடுக்கணும்டா என்ன செய்யணும், நாங்க ஒரு சரியான ஒரு நடைமுறைப்படுத்த நோக்கில ஒரு என்ன செய்யணும், ஒரு மக்கள் கூட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசியல் கட்சியை கொண்டுதான் இந்த ஒரு நாட்டுக்கு தேவையான, ஒரு சமூகத்துக்கு தேவையான அதிகாரத்தை கட்டியெழுப்ப முடியும். அப்ப அந்த அதிகாரத்தை கட்டியெழுப்பமுண்டா அதுக்கு நாங்க ஒன்றிணைந்த ஒரு மக்கள் கூட்டமாக செயற்படணும். இது வந்துட்டு இந்த அமெரிக்க தாராண்மைவாதிகளை கருத்து. அப்ப அவங்க இந்த அடிப்படையில தான் அரசியல் கட்சி என்றா இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப இந்த அடிப்படையில நாங்க தாராண்மைவாதிகள், அமெரிக்க தாராண்மைவாதிகளின் கருத்தின் பிரகாரமும் நாங்க விளங்கிக் கொள்ளலும். கொஞ்சம் இருங்க. ரைட். அடுத்த விஷயம் பாருங்க, மார்க்சவாத பொருள் விளக்கம். இப்ப நாங்க ஒவ்வொரு அறிஞர்கள்ல, அதே போல ஒவ்வொரு கொள்கைவாதிகள்ல விஷயத்தையும் நாங்க பார்க்க வேண்டியும். இப்ப பிரித்தானியாவிலிருந்து முக்கியத்துவமான அறிஞர்கள்ல கருத்து பிரகாரம் பார்த்தோம். அதே போல சில இந்த கொள்கை என்று சொல்லக்கூடிய நாடுகள் இருக்கு. இப்ப அமெரிக்கா வந்துக்கிட்டு சமவுடைமைவாதத்தின் தாராண்மைவாதத்தின் முக்கியத்துவம், அதே மாதிரி சமவுடைமைவாதம் தான் அங்க கூடுதலா பின்பற்றப்படுது. அப்ப இப்ப தற்போதும் வந்துகிட்டு
இப்ப இருக்கின்ற கொள்கையில வந்துட்டு நாங்க ஜனநாயகத்தை முக்கியத்துவப்படுத்தலாம். இருந்தாலும் ஆரம்ப காலங்களில் அமெரிக்கா போன்ற நாடுகள் சமூக உடைமைவாதத்தின் முக்கிய படிக்கல்லாக இருந்தது. அப்ப அங்கேயும் வந்துட்டு சமூக உடைமைவாதம் என்ற கொள்கை இருந்தீங்க. அப்ப இங்க நாங்க என்னத்தை நாங்க நோக்கணும்டா, தாராண்மைவாதம் பற்றிய சொன்ன அறிஞர்கள் இந்த அரசியல் கட்சியை பத்தி சொன்னாங்க. அதே மாதிரி பொதுவாக சில மார்க்சவாதிகள், அதாவது மார்க்சம் எந்த நாடு சொல்லிருந்தாங்க பொமனான விஷயம். அப்ப இந்த மார்க்சவாத அறிஞர்களும் சிலர் கருத்துக்களை முன்வைத்தாங்க. அப்ப அவங்க என்னென்ன கருத்துக்களை முன்வைத்தாங்கன்றது பார்ப்போம். ஏன் நாங்க இந்த உதாரணத்துக்கு இந்த சில விஷயத்த போடமாட்டா, தாராண்மைவாதத்தின் முக்கியத்துவமாகத்தான் மார்க்சவாதம். அது வந்துட்டு எந்த நாடு எந்த இடத்துல இருக்காங்களோ என்றது நாங்க தேவையில்லை. ஆனா கருத்தை சொல்லக்குள்ள நாங்க அந்த நாட்டையும் சொல்லித்தான் போடுவோம். அதே மாதிரி தான் அமெரிக்கர்கள் இருக்கின்ற தாராண்மைவாத அறிஞர்கள் சொன்ன கருத்து. அதே போல பொதுவான சில வாதிகள் அவங்களோட அந்த மார்க்சவாத பொருள் விளக்கம் என்று சொல்றாங்க. அதாவது வரலாற்று பொருள் முதல் வாதம் என்று சொல்லுவாங்க. அல்லது இன்னும் பல பெயர்கள் சொல்லலாம். அது வரலாற்று பொருள் முதல் வாதம், அதே போல முதலாளித்துவ பொருள் முதல் வாதம், அப்படியெல்லாம் சொல்ற அந்த கருத்து. அது வந்துட்டு இந்த அதை நாங்க எப்படி என்ன மார்க்சவாதத்துல இருந்து பிரிவுபட்ட பிரிவுகள். சரியா? இப்ப நீங்க மார்க்சவாதம் வந்துட்டு அரச தனியை படிக்கக்குள்ள இந்த கருத்துல நாங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய விதி. அப்ப மார்க்சவாதம் பல்வேறு கருத்துக்கள் சொல்லலாம். கால் மார்க்ஸினுடைய கோட்பாடு, அதால மார்க்சவாதம் சொல்றோம். அதே போல சமவுடைமைவாதம் என்று சொல்லுவாங்க. அதே போல சோசியலிசவாதம் என்று சொல்லுவாங்க. அதே போல பொருள் முதல் வாதம் என்று சொல்லுவாங்க. அப்படி பல பேர்களை கொண்டுதான் அந்த இது. அதுல இந்த மார்க்சவாதத்திலே பொருள் விளக்கம் ஒன்று இருக்கு. அதாவது பொருள் முதல் வாதம் என்று சொல்லக்கூடிய பொருள் விளக்கம். அந்த அடிப்படையில எப்படி சொல்றாங்க? அப்ப மார்க்சவாதத்துல பொருள் விளக்கம் என்னன்னா, பொதுவா நாங்க எல்லாத்திலையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து தான். இப்போ மார்க்சவாதம் உருவாக்கப்பட்ட 2 வர்க்க போராட்டத்தில் இருந்து ஒரு வர்க்கத்தை, அதாவது முதலாளித்துவம் தொழிலாளித்துவ வர்க்கத்தில் இந்த தொழிலாளி வர்க்கம் ஆளும் வர்க்கமாக மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த கொள்கையை கொண்டு வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு சமத்துவத்தை முக்கியத்துவப்படுத்தி இந்த சமதர்மம் சொல்லுவாங்க. அதை அந்த மார்க்சவாதம் கொள்கை கொண்டு வரப்பட்டது என்று சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில இவங்களோட கருத்து பிரகாரம் வர்க்க உணர்வுடன் செயற்பட்டு பாட்டாளி தொழிலாளி வர்க்கத்தின் பலவந்த புரட்சிக்காக தயார்படுத்தும் முன்னணி படை. அப்ப பாருங்க இங்க என்ன சொல்றாங்கண்டா, வர்க்க உணர்வுடன் செயற்பாடு. அப்ப வர்க்க உணர்வு என்ன நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அதாவது முதலாளி தொழிலாளி என்று 2 வர்க்கம் இருக்கு. அப்ப இந்த வர்க்கத்திலே இவங்க பார்க்க வர்க்கம் வந்துட்டு இந்த தொழிலாளி, இப்ப பாட்டாளி என்று சொல்லக்குள்ள அந்த பாட்டாளி வர்க்கம் என்று சொல்றோம் தானே. அப்ப அந்த பாட்டாளி வர்க்கத்திலே இந்த வசதி படைத்தோரை விட்டுடுவாங்க. அப்ப அவங்கள விட்டுட்டு தொழிலாளி வர்க்கம். அப்ப இந்த தொழிலாளி வர்க்கம் சொன்னா அவங்க வந்துட்டு இந்த நாங்க சொல்ற முதலாளிகளால இந்த ஒதுக்கப்பட்டவர்கள். எப்படி ஒதுக்கப்பட்டவர்கள்னா, அவங்கள சும்மா வேலைக்கு வச்சுக்கிட்டு அடிமைத்தனமாக அவங்களோட உழைப்பை சுரண்டிய அப்படியான நிலைமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த தொழிலாளி வர்க்கம். அப்ப அவங்கள இதுல முக்கியத்துவப்படுத்தி தான் வர்க்க உணர்வுடன் செயற்பட்டு பாட்டாளி என்ற தொழிலாளி. சரியா? அந்த தொழிலாளி வர்க்கத்தின் பலவந்த புரட்சிகளை தயார்படுத்தும் முன் அணிப்படி. அப்ப இதுல இந்த பாட்டாளி வர்க்கத்துக்கின் பலவந்த புரட்சிக்காக தயார்படுத்தும் படையணி வேண்டா விளங்கிக்கணும் உங்களுக்கு. அப்ப இதுல எதிர்ப்பான படை எது? யாரோட எதிர்க்காங்க? இந்த முதலாளிகளோட. அப்ப முதலாளிகளுக்கு எதிராக இந்த தொழிலாளி செயற்படுத்தப்படுகின்ற ஒரு படையாக, அதாவது இவங்களுக்கு எதிராக செயற்பட்டு ஒரு ஆட்சியை பிடிச்சு என்ன ஒரு ஆளும் வர்க்கமாக, தொழிலாளி வர்க்கம் ஒரு ஆளும் வர்க்கமாக, அதாவது ஒரு கட்சி ஒன்றை உருவாக்கி, அதான் நாங்க சொல்றோம். இப்ப பாருங்க, எங்களோட நாட்டில சில நாடுகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, காங்கிரஸ் சொல்லுவாங்க. தொழிலாளர் கட்சி என்று சொல்றத காங்கிரஸ் கட்சின்னா தொழிலாளர் கட்சி என்று சொல்லுவாங்க. தொழிலாளர் கட்சி. இந்த தொழிலாளர் கட்சி என்று ஏன் உருவாக்கப்பட்டா, இந்த முதலாளித்துவ சிந்தனையில இருந்து அந்த தொழிலாளிகள் இருக்காங்களே அவங்களால பாதிக்கப்பட்ட அந்த மக்களால உருவாக்கப்பட்டன்னு சொல்லுவாங்க. இதுல கூடுதலாக தொழிலாளர் கட்சி என்று சொல்றது பெரிய ஃபேக்டரி தானே, கைத்தொழில் செய்யற பெரிய பெரிய ஆடை தொழிற்சாலை அதுகள்ல இருக்கின்ற தொழிலாளர் சேர்ந்து உருவாக்குறதா தொழிலாளர் கட்சின்னு சொல்றேன். அது பிற்காலத்தில் நிறைய நாடுகள்ல பெரிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறியது. அப்ப இந்த தொழிலாளர் என்று சொல்லக்கூடிய கட்சி உருவாக்கப்பட்டதுக்கும் ஒரு முக்கிய நாங்க ஒரு மைக்கால் இந்த விஷயத்த நாங்க சொல்லலாம். அப்ப அந்த அடிப்படையிலாம் அதாவது புரட்சிகரமாக தயாராகும் ஒரு படையணி. என்ன படையணி? இந்த தொழிலாளர் படையணி. அப்ப இந்த தொழிலாளர் படையணி ஒரு கட்சியாக ஒரு ஒரு கட்சியாக உருவாக்கப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க, இவங்களுக்கு எதிராக செயல்பட்டு ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலைமை, அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய நிலைமை உருவாக்குறதான் இந்த மார்க்சவாத அறிஞர்கள்ல அவங்களுடைய கோட்பாட்டின் பிரகாரம் சொல்ற விடயம். சரியா? இப்ப விளங்கிட்டு தானே. அப்ப இந்த 3 விடயங்களை நாங்க
சாதாரணமாக அரசியல் கட்சி எப்படி நாங்க விளங்கணும்ன்றதை இவங்களோட கருத்து பிரகாரம் தெரிஞ்சுக்கிட்டா சரி. இப்ப அரசியல் கட்சின்றா என்னன்றதை உங்களுக்கு விளங்கிட்டு தானே? சும்மா சாதாரணமா சொல்லுங்க பாப்போம் ஒரு ஆள். அரசியல் கட்சின்னா சாதாரணமாக நாங்க எப்படி சொல்லலாம்? லேசா சொல்றேன்டா எப்படி சொல்லலாம் பாப்போம். ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். அரசியல் கட்சி என்றா லேசா நாங்க எப்படி சொல்லலாம் பாப்போம். பாப்போம் விளங்கினதை வச்சு சொல்லுங்க பாப்போம். அரசியல் கட்சி என்ற சாதாரணமாக நாங்க எப்படி சொல்லலாம்? இந்து சொல்லுங்க பாப்போம். நாங்களும் பேசுவோம் பிள்ளைகள் ஏண்டா எங்களுக்கும் ஏதாவது விஷயங்கள் விளங்கி இருந்தா தான் நாங்க அடுத்தடுத்த இதுல போகக்குள்ள எங்களுக்கு அது விளங்கும் கம்ப்ளீட் ஆயிட்டு. எப்படி நாங்க எடுக்கலாம் சாதாரண அரசியல் கட்சியாண்டா? ரைட். ஒரு தரம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது ஒரு நாட்டிலேயோ ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்திலேயோ அல்லது பொதுவா ஒரு சமூக மத்தியிலேயோ நாங்க எங்கட கொள்கை என்ன கொள்கை? ஒரு அரசியல் ரீதியான கொள்கை. அந்த கொள்கையை நாங்க எல்லார் மத்தியிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதை எல்லார் மத்தியிலையும் நாங்க கொண்டு வர போறோம்னு சொன்னா அந்த கொள்கை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை கொண்டு வரணும்னா நாங்க ரெக்டா கொண்டு வரலாமா? இல்லை. அதுக்காக நாங்க ஒரு ஒரு அமைப்பை ஒரு ஒரு மக்கள் குழுவை ஒரு மக்கள் சமூகத்தை உருவாக்கக்கூடியதாக ஏற்படுத்தி அதனூடாக எங்களுடைய அதிகாரத்தை நாங்க பெற்றுக்கொள்கின்ற ஒரு முறைன்னு சொல்லலாம். அப்ப சாதாரணமா ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை கட்டியெழுப்பதற்கு அல்லது அரசாங்கத்தில் எங்களுடைய கொள்கையை மக்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு மக்கள் சமூகமே அல்லது ஒரு ஒரு மக்கள் தொகுதியே இல்லை சமூகத்தில் உள்ள ஒரு மக்கள் உருவாக்கமே என்று நாங்க ஏதோ ஒரு விளங்குற வகையில சொல்லலாம். உருவாக்கமே இந்த அரசியல் கட்சி எனப்படும். இவ்வளவுதான். அப்ப அரசியல் கட்சி என்ன பொதுவா மக்களுடைய நலனுக்காக ஒரு கொள்கை ஒன்றை வச்சுக்கொண்டு என்ன செய்யற இன்னும் ஒரு மக்கள் குழு ஒன்று உருவாக்குறது அரசியல் கட்சி. சரியா? அப்ப அது எதை மையப்படுத்தியது? ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை மையப்படுத்தி அல்லது ஒரு நாட்டை மையப்படுத்தி உருவாக்கப்படும். இப்ப சரியா விளங்கிட்டா? கிளியர் தானே? பாப்போம் கிளியர் இல்லாத சொல்லுங்க. கிளியரா கிளியர் இல்லையா? விளங்கிட்டு சார். ரைட். சார் ரைட். ஏண்டா மத்தாக்கள் அமைதி அறிக்கத்தை பார்த்தோன்னா விலங்குலைன்னு நான் நினைக்கிறேன். அதான் நான் கேட்க திரும்ப அப்ப விலங்காட்டி அவட சொன்னா திரும்ப ஒரு தரம் விளங்கப்படுத்தலாம். சரியா? ஏனென்றா இனி வார ஃபுல்லா நாங்க இம்பார்ட்டனான மிக முக்கியமான விடயங்கள். இப்ப முதலாவது யூனிட் கூட இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லல. அதுல இருக்க அணுகுமுறை எல்லாம் கேள்விக்கு வந்தா நாங்க எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருக்கணும். அத மாதிரிதான் இனி வார விஷயங்களும் முக்கியத்துவம். சரியா? இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போற இந்த அமுக்க குழுன்னு சொல்ற விஷயம் அது வெரி இம்பார்ட்டன்ட். அமுக்க குழுவண்டா என்னன்னு யாருக்கும் சரியா தெரியாதவங்க இருப்பாங்க. இப்ப சாதாரண அமுக்க குழுவண்டா சொல்ற விஷயம் வந்துட்டு சமூகத்தில் இருக்கிற ஒரு தன்னார்வ குழு ஒரு முன்னின்று வந்து சில பணிகளை செய்யக்கூடிய குழு என்று சொல்றோம். இது சாதாரணமா சொல்ற விஷயம். அதே போல சிவில் சமூகம் அதுவும் சமூகத்தில நடக்கின்ற ஒரு மக்கள் மத்தியில ஒரு இயக்கமாக ஒரு அமைப்பாக செயற்பட்டு தொழிற்படக்கூடிய ஒரு குழு. மக்களுடைய குறைநிறைகளை அறிந்து அதை என்னென்று தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு குழு என்று சாதாரணமா சொல்லுவாங்க. அப்ப இது என்னன்றதை நாங்க வெளிவாரியா முதல் விளங்கி படிச்சாதான். அப்ப இது சும்மா சாதாரணமா சொல்லிட்டு விடலாம். அப்ப அதுல யாரு சொன்ன என்ன மாதிரின்றதை நாங்க வெளிவாரியா பார்க்கணும். இது எப்படி உருவாக்கப்பட்டு அப்ப அப்படியான விஷயம் தான் நாங்க அரசியல்ல முக்கியத்துவப்படுத்துறோம். அப்ப அதால தொடர்ந்து நாங்க கிளாஸ்களை மிஸ் பண்ணாம வந்தா தான் என்ன செய்யலாம் அடுத்தடுத்த லெவல்களை கொஞ்சம் கண்டினியூவா போகலாம். சரியா? ரைட். அடுத்து பாருங்க இதுல சொல்லப்பட விஷயம்தான். இதுல உதாரணம் வந்துட்டு லெனின் என்பவர். சரியா? அவர் தான் அந்த மார்க்சவாத பொருள் விளக்கத்திலே சொன்ன அந்த உதாரணம் போட்டீங்க லெனின். அவர் ரஷ்யா. சரியா? அதை நாங்க அதுல முக்கியத்துவப்படுத்திருக்கோம். ரைட். அதே போல தொடர்ந்து பாருங்க இவ்வாறு பல்வேறுபட்ட பல கருத்தில் குறிப்பிடப்பட்ட போதிலும் பொதுவாக அரசியல் கட்சிக்கு பின்வரும் வரைவணக்கம் குறிப்பிடுறாங்க. அப்ப சாதாரணமா நாங்கள் சொல்ற விஷயம் தான். அந்த பந்தியில் இருக்கிறத பாருங்க. இது பொதுவான வரைவிலக்கணம். அதாவது தங்களின் இருந்து வேறுபட்ட கருத்துக்கள் கூட்டங்களோடு போட்டியிட்டு ஒரு அரசியல் அங்கமான நபராக பணிபுரிந்து மக்கள் வாக்குரிமை சக்தியால் அரசாங்க அதிகாரிகள் கட்டுப்படுத்தி தங்களுடைய பொதுக் கொள்கைகளை நிறைவேற்றத்தணிக்கும் மக்கள் அமைப்பு அரசியல் கட்சி. இது சாதாரணமாக இதுன்னு சொல்லலாம். இப்ப நீங்க எப்படி இந்த அரசியல் கட்சின்றதை விளங்குறீங்களோ நான் சொன்ன மாதிரி சொல்லலாம். இங்க நோட்ஸ்ல உள்ள மாதிரியும் சொல்லலாம். சரியா? அதை எப்படி வேண்டா இப்ப நீங்க விளங்குறத பொறுத்து சொல்லலாம். இப்ப சாதாரணமா ஏன் இவ்வளத்தை வாக்குரிமை சக்தி பிரதித்துவம் அது போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப சாதாரணமா ஒரு
ஒரு ஒரு கொள்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தில் அதிகாரத்தை பெற்று மக்கள் மத்தியிலே என்ன செய்யற ஒரு நிர்வாகம் செய்யறது அல்லது ஒரு மக்கள் மத்தியிலே வந்துட்டு அதிகாரத்தை பெற்று நாங்க பொதுவா நாங்க சொல்லலாம் எப்படின்னா ஒரு பணியை ஒரு சேவையை செய்கிறதுக்கு மக்கள் மத்தியில ஒரு பணி எங்கட கொள்கையின் அடிப்படையில் ஒரு பணியை செய்வதற்கு அரசாங்கத்திட்ட அதிகாரத்தை பெற்று செய்யக்கூடியதுதான் இந்த அரசியல் கட்சி. அது வந்துட்டு இந்த வாக்குரிமை பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய இரண்டை முக்கியத்துவப்படுத்தி தான் நாங்க என்ன செய்யணும் இந்த அரசாங்கத்தும் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அந்த அடிப்படையில அதை உருவாக்கணும், அதற்கு நாங்க போகணும் என்ற ஒரு அரசியல் கட்சி என்ற விஷயத்தை நாங்க உருவாக்கித்தான் அதனூடாகத்தான் இந்த வாக்குரிமை அதே போல நாங்க என்ன சொல்ற பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அறிஞ்சு போகலாம். இது வந்துட்டு நாங்க சாதாரண சொல்ற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் வெளிவாரியா விளக்கமா சொல்லக்கூடியதான் இது. அப்ப நாங்க எப்படி விளங்குறோமோ அதை சொல்லலாம். அப்ப நாங்க ஒரு அரசியல் கட்சிண்டா இரண்டு அடிப்படை விஷயம் இருக்கு, கருவிகள் இருக்கு. இந்த ரெண்டு அடிப்படையை கொண்டு ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு சென்று அந்த அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு நிறுவனம் என்று சொல்லலாம். சரியா? அப்படின்னு நீங்க விளங்கலாம். தேசா ரைட், உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லுங்க. அடுத்த போல ஹென்றி ஹூட் சமூகத்தில் காணப்படும் அரசியல் குழு மற்றும் சமூக இயக்கங்களில் இருந்து வேறுபடுத்தி அரசியல் கட்சியினை வேறுபடுத்தி அறிந்து கொள்ளக்கூடிய பிரதான பண்பு 4 குறிப்பிட்டிருந்தார். இவரது கருத்துப்படி அரசியல் கட்சி அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு மூலம் அரசாங்கம் அதிகாரத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கும் இவரது 4 பண்பு. இப்ப பாருங்க, இந்த ஹென்றி ஹூட் என்பவர் சொல்றாரு வேண்டா சமூகத்துல காணப்படும் அரசியல் குழு மாற்றம் அது சமூக இயக்கங்களில் வேறுபடுத்தி அரசியல் கட்சிகளை வேறுபடுத்தி அறிந்து கொள்ளக்கூடிய பிரதான பண்பு. அப்ப சமூகத்துல வந்துகிட்டு ஒரு குழுவாக நாங்க பார்க்கணுமா எப்படின்னா அரசியல் கட்சி அதே போல சமூகத்துல இருக்கின்ற சில இயக்கங்களும் இருக்கு, சமூக இயக்கங்கள். அப்ப சமூக இயக்கங்கள் அது வேற, அரசியல் கட்சி என்ன. இப்ப இதுக்கு போற நாங்க பார்க்க போறதெல்லாம் சமூகத்தில் உள்ள இயக்கங்கள், சமூக அமைப்புகள். ஏன் நாங்க சொல்றோம்டா அரசியல் கட்சின்னா நீங்க விளங்கப்படா சும்மா ஒரு இளைஞர் இயக்கம், தொழிலாளர் இயக்கம், தொழிலாளர் சங்கம் இப்படி எல்லாம் சொல்லக்குள்ள அப்ப இது ஒரு கட்சியா என்று நாங்க முடிவெடுப்போம். அப்படி இல்லை. அப்ப கட்சி என்றா அது வேறு. அப்ப இதுகளைத்தான் அவங்க எப்படி அதை வேறுபடுத்தி அது என்ன மாதிரி நாங்க அறிஞ்சு கொள்ளணும்ன்றதான் இவருடைய கருத்தின் பிரகாரம் நாங்க பார்க்க வேண்டும். சரியா? அப்ப அந்த அடிப்படையில கட்சியினை வேறுபடுத்தி அறிந்து கொள்ளக்கூடிய பிரதான பண்பு 4 குறிப்பிட்டார். இவரது கருத்தின்படி அரசியல் கட்சி அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதன் மூலம் அரசாங்கத்தின் அதிகாரத்தை நடைமுறைப்படுது. இப்ப நாங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். அரசியல் கட்சி என்னண்டா அதாவது ஒரு நாட்டினுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும், விளங்கணும். பெற்றுக்கொண்டு நாட்டின் அரசாங்கத்தை ஆட்சி செய்வது. அப்ப சும்மா வெறுமனையாக நாங்க நோட்ஸ்ல எழுதக்குள்ள வந்துட்டு கேள்வி ஒன்று கேட்குள்ள அரசியல் கட்சி பற்றி சொல்லுங்கன்னா வெறுமனை நாங்க அரசியல் கட்சி என்றா எந்தவித அதிகாரம் இல்லாம சும்மா போய் என்ன செய்யற ஒரு அரசாங்கத்துக்குள்ள இருந்து அதிகாரத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க என்று சொல்லப்படாது. அப்ப நாங்க சொல்லணும், அதாவது அவங்களோட நோக்கம் வந்துக்கிட்டு முதல் ஒரு கொள்கையின் அடிப்படையில அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியது. அப்ப அந்த கொள்கை இல்லாம போகலாமா? போகல. அப்ப அந்த ஒரு நோக்கம் இல்லாம போகலாமா? இல்லை. அப்ப அந்த நோக்கம் கொள்கையின் அடிப்படையில போய் தன் அதிகாரத்தை, அதாவது ஒரு நாட்டினுடைய அரசாங்க அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவையோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு நிர்வாகத்தை செய்யக்கூடிய கூட்டம். அப்படித்தான் பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில இவர் சில காரணங்களை சொல்றாரு. எப்படி என்றால் அரசியல் கட்சி அதிகாரத்தை பெற்று நடைமுறைப்படுத்த முதலாவது விஷயம், அரசியல் கட்சி வந்துட்டு அதிகாரத்தை என்ன செய்யணும், பெற்று அதை நடைமுறைப்படுத்தணும். இப்ப அதிகாரத்தை பெறுகின்ற எப்படி போகணும்? முதலாவது வாக்குரிமையை மக்கள் அளிக்கணும். என்ன அரசியல் கட்சியில உறுப்பினருக்கு அளிக்கணும். 2வது விஷயம், அவங்களை அழிச்சு அதுல ஈடுபடவே பிரதிநிதியாத்தான் என்ன செய்யணும், அந்த பாராளுமன்றம் அரசாங்கத்துக்கு போகணும். இப்ப சாதாரணமான நிலைமையில போகலாமா? போகல. அப்ப இந்த 2 விஷயம் இதுல முக்கியத்துவப்படு. அப்ப இதை கொண்டுதான் அவர் என்ன செய்வார், அதிகாரத்தை பெற்று மக்கள் மத்தியில பாராளுமன்றம் ஊடாக நடைமுறைப்படுத்துவார். இது ஒரு வகை, இது ஒரு விஷயம். அதே போல அங்கத்துவ அட்டைகளை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட பிரிவு. இப்ப அரசியல் கட்சி என்றா நீங்க சும்மா சாதாரண ஒரு விஷயத்தை விளங்கப்படாது, நல்ல விளங்கணும். அரசியல் கட்சி என்றா அதுக்கும் ஒரு அங்கத்துவம் இருக்கு. பாருங்க, இந்த அங்கத்துவ அட்டை ஏன் நாங்க இதை சொல்றோம்டா, உதாரணமாக என்ன கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, சரியா? இது அதே போல தேசிய மக்கள் சக்தி,
பொதுஜன பெரமுன கட்சி. இப்ப ஏதோ ஒரு 3 கட்சி எடுக்கும். இப்ப மூன்று பேர்ல உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இப்ப இந்த கட்சிக்கு ஒரு அங்கத்துவம் என்று சொன்னா முதலாவது என்ன அங்கத்துவம்? இப்ப ஐக்கிய மக்கள் சக்தியோ தேசிய மக்கள் சக்தியோ என்றா அதுக்குரிய அங்கத்துவம் வந்துட்டு இந்த கட்சியினுடைய பேர், இவங்களோட கொள்கை. அப்ப என்னத்துக்கு அந்த பேரை கொண்டு அந்த கொள்கையை வச்சுக்காங்கன்னா அது அவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. இப்ப எங்கட வந்துட்டு நாங்க தாராண்மை கொள்கையோ இல்ல எங்கட ஜனநாயக கொள்கையை கொண்ட எங்கட ஒரு தொகுப்பு கொள்கை கொண்டு வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு பேர் ஒன்றையும் அவங்க வைப்பாங்க. இப்ப இது வந்துட்டு முதலாவது அவங்களோட ஒரு அங்கத்துவத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த அவங்களோட எண்ணிக்கை அங்கத்துவம், இப்ப ஒரு கட்சியில வந்துட்டு ஒரு 10 பேரோ இல்ல ஒரு 20 பேரோ, அதாவது அரசாங்கம் ஒரு கட்சி எத்தனை பேர் மட்டுப்படுத்தப்பட்டுச்சு. குறைஞ்சது ஒரு 10 பேரை மட்டுப்படுத்தினா 10 பேர். இப்ப பொதுவா வந்துட்டு இப்பவும் கூட நடைமுறையில் நாங்க பார்க்கலாம் ஒரு 10 பேர் தான் மட்டுப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்குள்ள உள்ள ஆட்கள் தான் அதுல என்ன செய்யலாம், எலெக்ஷனில் வரலாம். அப்ப சும்மா சாதாரணமா நாங்க சொல்லக்குள்ள பொதுவாக ஒரு கட்சியில வந்து 10 உறுப்பினர்கள் மட்டுப்படுத்தப்படும். அதுக்கு மேலதிகமா போக மாட்டாது. சரியா? அப்ப வந்துட்டு ஒவ்வொரு கட்சிகளை பொறுத்து. அப்ப தேசிய மக்கள் சக்தி என்னக்குள்ள அதுலேயும் நாங்க ஒரு 10 சொல்லலாம். அப்ப இந்த அங்கத்துவம் 10 பேரை கொண்டு ஒரு லிஸ்ட்டை கொடுப்பாங்க எலெக்ஷன் நேரங்களை. அந்த லிஸ்ட்டை கொடுத்து அந்த கட்சி கண்டு ஒரு தலைவர் இருப்பார், செயலாளர் இருப்பார், பொருளாளர் இருப்பார். சரியா? இவங்களை அடிப்படையாக கொண்டுதான் கட்சி என்ன செய்யும், இயங்கும். இப்ப தேவையண்டா இப்ப கட்சி உறுப்பினர்கள் தானே. இப்ப உறுப்பினர்கள் என்று சொல்லக்குள்ள அந்த 10 பேரை கொண்டுதான் அந்த கட்சி அமையும். இப்ப மேலதிகமாக வெளியில இருந்து கட்சி தொண்டர் கட்சியில உறுப்பினர்கள் மேலதிகமாக இப்ப அவங்களோட லிஸ்ட் படி கட்சியில உறுப்பினர்கள் 10 பேர் தான் கொடுப்பாங்க. ஆனா மேலதிகமா மேலதிகமான வேலை செய்யறதுக்கு கட்சிக்கு ஆக்கள் தேவை தானே. அப்ப அவங்களுக்கு வேற வேற பதவிகள் அடிப்படையில் இருப்பாங்க. அப்ப இப்ப கட்சியின் தலைவர் ஒரு ஆள் இருப்பாதானே, அவர் தான் எலெக்ஷன்ல போட்டிட்டு அவருக்கு என்ன பதவியை கொடுக்கணும் அவங்க தீர்மானிப்பாங்க. அதே மாதிரி செயலாளர் அவர் ஒரு இடத்தை இருப்பார், அதே போல பொருளாளரும் இருப்பார். இப்படியான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அங்கத்துவ அடிப்படையாக கொண்டு ஒரு கட்சியா தான் இருக்கும். கட்சி தான் அந்த நாங்க இப்ப பார்க்கிற இந்த நாட்டை ஆட்சியர் கட்சி அறிக்கலாம் அல்லது எதிர்கட்சி அறிக்கலாம், மற்ற கட்சிகளாக இருக்கும். இந்த அடிப்படையில் கட்சியில அங்கத்துவம் என்ற செயற்பாடு இருக்கும். சரியா? இது நாங்க அடுத்தடுத்த 72 78 வரக்குள்ள அரசியல் கட்சிகள் இப்படி உருவாக்கப்பட்ட அந்த அங்கத்துவங்கள் எப்படி இருக்கணும், எண்ணிக்கை எப்படி இருக்கணும் என்று ஆரம்ப காலங்களில் இன்று வரைக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவுகள் எல்லாம் நாங்க பார்க்கலாம். சரியா? தொடர்ந்து அப்ப இந்த ஒரு அமைப்பு தான் இந்த அங்கத்துவ அட்டை என்றது. அதை நீங்க நாங்க விளங்கி கொடுத்துருக்க. இப்ப இந்த அங்கத்துவம் என்ற விஷயம் ஒவ்வொரு நாட்டை பொறுத்து இருக்கும். இப்ப எங்கட நாட்டில மொத்தம் 225 உறுப்பினர் இருக்காங்க, பார்லிமெண்ட் உறுப்பினர்கள். சரியா? இப்ப இந்த உறுப்பினர்களையும் மையப்படுத்தி எங்கட நாட்டினுடைய முக்கியத்துவமான விஷயங்களை கொண்டுதான் இந்த கட்சியில அந்த முக்கியமான இந்த விடயங்கள் தீர்மானிக்கப்படும். இப்ப 225 ஏன் நாங்க சொல்றோம்னா இந்த 225 பாராளுமன்ற மொத்த உறுப்பினர். சரியா? இவங்களுக்கு மேல கூடவும் போட குறையும் போட. இப்ப இந்த 225 பேர் தான் என்ன ஆசனங்களுக்கு அங்க வரணும். அதுக்காக அவங்க ஒரு கட்டுக்கோப்பு வச்சிருப்பாங்க. அந்த கட்டுக்கோப்பின் பேராக தான் வரணும். இப்ப பாருங்க, சுயேட்சை குழுன்னு சொல்லுவாங்க, சுய கட்சி, சுயேட்சை குழுன்னு சொல்லக்கூடிய கட்சி. இப்ப அதுலயும் கூட நாங்க ஒரு சுயேட்சையா வந்து செயற்படணும்னா அதுலயும் ஒரு சின்னத்தை கொண்டு வந்தா, சின்னம் உதாரணமாக ஒரு 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 புத்தக சின்னம்ண்டா, ஒரு புத்தகம் சின்னமா வருதாமண்டா அந்த சின்னத்துக்கு சுயேட்சை குழுவோ இல்ல ஒரு கட்சி பேருண்ட போட்டா ஒரு 10 பேர் அதுல என்ன செய்யணும், உள்வாங்க போடணும். அப்ப 10 பேர் இருந்தா தான் அது சுயேட்சை குழு என்றாலும் சுயேட்சை கட்சி என்றாலும் உருவாக்கலாம். அப்ப அவங்க ஒரு 10 பேரை கூட்டிக்கு அந்த ஒரு சுயேட்சை குழுமா நாங்க செயற்பட போகும்போது என்ன செய்யலாம், எலெக்ஷன்ல கேட்கலாம், கேட்டு பதியப்பட்டு அதுக்கு பிறகுதான் அவங்க என்ன செய்யலாம், எலெக்ஷன்ல மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்கலாம். இது வந்துட்டு கட்சி அங்கத்துவம் சொல்றோம். சரியா? கொஞ்சம் இருங்க, அதான் முடியட்டுமா. ரைட், தொடர்ந்து பாருங்க அடுத்த அந்த பாயிண்ட்ஸை. கொள்கைகள் தொகுதிகள் ஒன்று சேர்த்து ஒன்றிருத்தல். அப்ப கொள்கைகளின் தொகுதி ஒன்றிருத்தல். சில வேளை தனி கொள்கை ஒன்றினை மட்டுமே முன்வைக்கும் சிறிய கட்சியும் உண்டு. அப்ப கொள்கையின் தொகுதி என்றா நாங்க இப்ப சொன்னதேன், நான் சொன்ன விஷயம் எல்லாமே நோட்ஸ்ல இருக்கேனே. இப்ப முதல் சொன்னேன், அதாவது இப்ப பெரிய கட்சி ஒன்று சொல்லக்குள்ள அவங்களோட கொள்கை இப்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். சில சிறிய சிறிய கட்சிகளும் இருக்காங்க, அதாவது இன ரீதியான கட்சி. இப்ப அவங்களோட கொள்கை சிறியதாக இருக்கும். இந்த வகையிலையும் கட்சி செயற்பாடு இருக்கும். அதே போல அரசியல் கட்சிக்கு கொள்கை ரீதியாக மட்டும் கருத்தியல் அடையாளம் காணப்படும். வலதுசாரி, இடதுசாரி, தேசியவாதம் மற்றும் நலன்புரிவாதம். இப்ப இதுல இந்த வலதுசாரி என்று சொல்லக்கூடியது, இடதுசாரி என்று சொல்லக்கூடியது, தேசியவாதம் மற்றும் நலன்புரிவாதம் இதெல்லாம் வந்துட்டு கட்சியில ஒரு வகை. கட்சியில ஒரு வகை என்று எப்படி சொல்றாங்க பிள்ளைகள் வந்துட்டு,
இப்ப வலதுசாரி என்றா கட்சி, இப்ப உதாரணமாக ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சி இருந்தா அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருப்பாங்க. இடதுசாரி என்றா அவங்களோட செயற்பாடை கண்டிச்சு அவங்களுக்கு எதிராக புதிய ஒரு கொள்கையை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வாங்க. அதே போல தேசியம் சொல்லக்குள்ள ஒரு நாட்டினுடைய மொத்த கொள்கைகளும் எப்படி இருக்கணும் என்று ஒரு ஆரம்பத்தோட செயற்படக்கூடிய கட்சியா இருப்பாங்க. எங்களுக்கு இப்படித்தான் இருக்கணும், எங்களோட நாட்டு அரசாங்கம் இப்படித்தான் நாங்க செயற்படணும் என்ற ஒரு கொள்கை. அதே போல நலன்புரிவாதம் அவங்களும் அதே மாதிரிதான், அதாவது மக்களுடைய நலனான விஷயங்களை மட்டும் கொண்டவங்க. அப்ப எல்லாமே பாருங்க, கட்சிகள்னா நாங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தர கொள்கையும் ஒவ்வொரு விதமா இருக்கு. என்ன, இப்ப நீங்க நான் ஏ என்ற நபரண்டா, நீங்க பி என்ற நபரண்டா, உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு கட்சியை கொண்டு வருவீங்க, ஒரு கொள்கையை கொண்டு வரேன். நான் எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இதான் சரி இதான் சரியா படுதுன்றா நான் ஒரு கொள்கையை கொண்டு வரேன். அப்ப எல்லாருமே இப்ப உதாரணமா எங்க நாட்டுல ஒரு கோடி மக்கள் வந்துட்டு ஒரு வாக்கு உரிமைக்கு தகுதியானவங்கண்டா அந்த ஒரு கோடி மக்களும் ஒரு கொள்கைக்கு ஒரு கட்சிக்கு விரும்ப மாட்டாங்க. என்ன, அப்ப அந்த ஒரு கோடி பேரும் என்ன செய்வாங்க, பல்வேறுபட்ட கட்சியின் கொள்கையை என்ன செய்வாங்க, ஒரு நாட்டம் கொள்வாங்க. அதான் எங்கட நாட்டில இந்த பல கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சி இருக்கிறதுக்கு காரணமே தான். அப்ப நாங்க ஒரு கட்சி ஒரு ஒரு கட்சி இருந்தா ரெண்டு கட்சி இருந்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு, இது என்னது ஒரே கொள்கையை தானே நாங்க பின்பற்றணும் என்று எங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வரும். அப்ப பல கட்சி இருக்கிறது எங்கட நாட்டுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நாங்க எங்களுக்கு ஒரு கொள்கை இவங்கட இது விஷயம் விருப்பம் இல்லையேண்டா அடுத்த நேரம் அடுத்த ஒரு கட்சியை நாங்க பார்த்துட்டு போவோமே. அப்படியான ஒரு முறையை தான் இவர் சொல்றாரு. அப்ப இப்படியான சில கொள்கைகளும் சில கட்சிகளே இருக்கு. சரியா, தொடர்ந்து பாருங்க. அப்ப அரசியல் கட்சியில நாங்க வகைப்பாட பார்க்கணும். அப்ப அரசியல் கட்சிகள் வந்துட்டு எத்தனை வகையான கட்சி இருக்கின்றதை தான் நாங்க பார்க்க போறோம். சரியா, ரைட் பிள்ளை, தொடர்ந்து பாருங்க. ஏதாவது விளங்காட்டு சரி கேளுங்க. சரியா, அமைதியாக இருக்கணும். ஏனென்றா இந்த பகுதியில் வந்து மிக முக்கியம். அரசியல் கட்சிகள் என்னன்றதை நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப இந்த அழகு பரீட்சையில இப்படி கேள்விகள் போடுவேன். சம்டைம் உங்களுக்கு அரசியல் கட்சியை பத்தி பெரிய கேள்வியா சில நேரங்கள்ல அரசியல் நிறுவனங்கள் பிரதான நிறுவனங்களை பற்றி ஆராயணுக்குள்ள இந்த அரசியல் கட்சியை பற்றியும் கேட்கும். ஆனா தனிய அரசியல் கட்சி என்று ஒரு தனிப்பகுதி இருக்கு. அது கடைசி பகுதியில கிட்டத்தட்ட 12வது 13வது யூனிட்ல இருக்கு அரசியல் கட்சி. அதாவது அரசியல் கட்சிகள் இப்படி உருவாக்கப்பட்ட என்ன பெயர்கள்ல எங்கட நாட்டு, அதே போல எங்கட நாட்டில அரசியல் கட்சிகள் எப்படி உருவாக்கப்பட்டான்றது ஒரு பெரிய ஒரு தொகுதி ஒன்று இருக்கு அரசியல் கட்சியை பத்தி. அப்ப நாங்க ஏனென்றா அரசியல் கட்சி சின்ன ஒரு பாடம் இல்லை, அது பெரிய ஒரு பகுதி. அரசியல் கட்சி தனிப்பாடம் இருக்கு. இருந்தாலும் நாங்க இதை பேசிக்கா நாங்க இங்க சொல்லப்படுகிற அரசியல் கட்சி என்னன்றதை விளங்கினா தான் நாங்க இதை விரிவாக்கத்தை பார்க்கலாம். சரியா, அதனால இவ்வளவு ஏதாவது தெரியாட்டி விளங்காட்டி அவடத்தை கேட்டுக்கொள்ளுங்க. சரியா, ரைட். இந்த அரசியல் கட்சியில வகைப்பாடுன்னு சொல்லக்குள்ள எங்கட பொதுவா எங்கட நாடு அறிக்கலாம், அதே போல வெளிநாடுகள் அறிக்கலாம். பொதுவா அரசியல் கட்சி நிறைய வகையிலே ஒவ்வொரு நாட்டை பொறுத்தும் வேறுபட்டு இருக்கும். அதுல முதலாவது நீங்க பார்க்கலாம், அரசியல் கட்சிகள் அவைகளின் நோக்கும் கொள்கை மற்றும் இலட்சியங்களை கடைபிடிக்கும் வழிமுறைகளை கருதி கொண்டு 4 வகையா பிரிக்காங்க. அப்ப 4 வகையாக முதல் அரசியல் கட்சியை பிரிக்காங்க. எப்படி 4 வகையா பிரிச்சாங்கண்டா, ஒன்று பழமைவாதி, இரண்டாவது மிதிவாதி, பிற்போக்குவாதி, தீவிரவாதி. இப்ப பழமைவாதி என்ன, இந்த கட்சியில பழம்பெரும் கட்சிகள், அதாவது ஆரம்ப கால கொள்கைகள் இருக்கின்றன. இப்ப எங்கட அரசியல் பாடம் வந்துட்டு கிரேக்க காலத்துல இருந்து உருவாக்கப்படும் சொல்றாங்க. அப்ப அந்நேரம் இந்த அரசினுடைய தோற்றம் எல்லாம் நாங்க பார்த்தோம், இயல்பு எப்படி, அதுல சில கொள்கைகள் அமையும், அது மாதிரிகள் எப்படி இருந்துச்சு அந்த நேரம். அப்ப அப்படியான சில விடயங்களை மட்டும் கொண்ட சில தத்துவமான விஷயங்கள் இதெல்லாம் கொண்டு உருவாக்கப்பட்டது அந்த பழமை பேணும் கட்சின்னு சொல்றேன். அப்ப அவங்க அந்த பழமை இழக்க மாட்டாங்க, பேசிக் ஆரம்பத்தில் உள்ள விஷயத்தை விளக்க மாட்டாங்க. இதுதான் பழமை வேணும்னு சொல்லுவாங்க. அதே போல மிதிவாதி, இவங்களும் வந்துகிட்டு சாதாரணமாக ஒரு சமூக மத்தியில உள்ள பொதுவான கருத்துக்களை கொண்டிருப்பாங்க. எப்படி வேண்டா கொள்கை ரீதியாக. இப்ப நாங்க சம உடைமைவாதிகள் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஒரு எப்படி வேண்டா ஒரு சம உடைமை தாராண்மைவாதம், அவங்க அந்த அறிஞர்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மிதிவாதம், இந்த அதாவது அவங்க பொதுவா நாங்க சொல்ல மிதிவாதம் என்றா சில எல்லா கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி சமூகத்துக்கு பொருத்தமான கொள்கைகளை கொண்ட மாதிரி இருப்பாங்க. அதே போல பிற்போக்குவாதி, பிற்போக்குன்னு சொல்லக்குள்ள இது வந்துட்டு நாங்க என்ன சொல்ற இந்த கொள்கைகள் தான். அதுல சமூகமைவாதம் எல்லாம் வந்துட்டு ஒரு கட்டாயமாக என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும் என்ற மாதிரி. ஏற்றுக்கொள்ளணும்டா சமூகத்தை நாங்க ஒரு நிலைக்கு கொண்டு வரணும், மக்களை சரியான ஒரு கட்டுக்கோப்புக்கு அதிகாரத்தை கொண்டு நிலைநடத்தணும், மக்கள் இனிமேல் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும், ஒரு தூய்மையான வடிவத்தில் இருக்கணும்னா இந்த பிற்போக்கு கட்சிகள் மிக முக்கியத்துவமாக இருக்கும். பிற்போக்குவாதின்னு சொல்றோம், அவங்களால உருவாக்கப்படும். தீவிரம் சொல்லக்குள்ள இது வந்துட்டு பாசிசம் இருக்குதான சர்வாதிகார போக்கு, அப்படியான சில போக்குகளை கொண்டு தீவிரவாதி என்று சொல்ற தீவிரவாதி கட்சி என்று சொல்லுவோம்.
இப்போ பொதுவாக இவங்க தீவிரவாதிகள் கட்சிகளை உருவாக்கினா தீவிரவாத கட்சிகள்னு சொல்லுவோம். அப்ப இது வந்துட்டு அதாவது யாராலும் ஏற்றுக்கொள்ள இயலாது, இவங்களோட கொள்கை வித்தியாசம் இருக்கும். அதாவது கடுமையான ஒரு போக்காக இருக்கும் இவங்களோட இது, கடும் போக்குவாதின்னு சொல்லலாம். அப்ப அப்படியான ஒரு கட்சி தான் இந்த தீவிரம் சொல்லக்கூடிய. அப்ப இது வந்துட்டு ஒரு வகைப்பாடு தான் இது. சாதாரணமாக நாங்க எப்படி என்ற சொல்லலாம் வந்துட்டு ஒரு இலட்சியங்களை கடைபிடிக்கும் வழிமுறைகளை கருதி கொண்டு அப்ப என்ன நோக்கத்தை நாங்க பெறணுமோ என்ன நோக்கத்தை அடையணுமோ அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பழமைவாதி கட்சியிலையும் அதே போல மிதிவாதி கட்சியிலையும் பிற்போக்குவாதி கட்சியும் தீவிரவாதம் இவங்களோட எல்லா நோக்கம் வந்துட்டு ஏதோ ஒரு ஒன்று அடையிறதுக்கு. அப்ப தீவிரவாதியானக்குள்ள அப்ப தீவிரமாக ஒரு விஷயத்திலே இருப்பாங்க. அப்ப அது வந்துட்டு ஒரு சர்வதிகார போக்கையும் கொண்டு வரும். அப்ப அதற்கு தான் சொல்றாங்க சில வகைகளை நாங்க பார்க்கின்ற போது சமூகத்தில் உள்ள ஒரு பொதுவாக மக்கள் வந்துட்டு ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் என்று ஒரு கண்டிப்பா உன்னிப்பா இருக்கக்கூடியது தான் இந்த கட்சி நாடு. அப்ப நாங்க தொடர்ந்து பார்க்கோம். இப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு இலட்சியத்தை ஒரு நோக்கத்தை ஒரு கட்டாயம் வலியுறுத்தணும். அதாவது இந்த கட்சிகள் கூடுதல் எப்படி இருந்துச்சுண்டா ஒரு நாட்டில சுதந்திரம் என்று சொல்லுவோமே, நாங்க எங்கட நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சி இப்ப இந்த சுதந்திரம் கிடைக்கின்ற போது எங்கட நாட்டோட முக்கியமான நோக்கம் என்னண்டா எங்கட நாட்டு மக்களுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன, எங்கட நாடு சுதந்திரம் அடைஞ்சோணும், அதுக்கு பிறகு நல்ல ஒரு ஆட்சியாளர் வரணும். இதான் கொள்கை எல்லாருடைய. இந்த டைம்களில் தான் இப்படியான கட்சிகள் பழமைவாதி கட்சிகள் மிதுவாத கட்சிகள் தோற்றம் பெற்றதா சொல்றாங்க. ஏனெண்டா இவங்களோட முழு நோக்கம் என்னென்னா அவங்களோட போராடணும், போராடி ஒரு கொள்கையை கொண்டு வரணும். அவங்களோட அந்த கொள்கைகளின் அடிப்படையில் அந்த தீவிரவாதி பிற்போக்குவாதி மிதிவாதி பழமைவாதி என்று சொல்றாங்க. அப்ப இந்த கட்சிகள் உருவாகிறதுக்கு காரணம் என்னடா ஒரு நாட்டினுடைய நடக்கின்ற பிரச்சனையை முன்னிட்டு ஒரு நாட்டில நடக்கிற ஒரு சம்பவத்தை முன்னிட்டு அதிலிருந்து ஒரு தீர்வு செய்யும் முகமாக உருவாக்கப்படுகின்ற ஒரு விதம் தான் இந்த கட்சி. சரியா? ரைட். இப்ப சாதாரணமான நிலைமையில இருக்கின்ற சில கட்சிகள் தான் இப்ப நாங்க எங்கட நாட்டில நடைமுறையில சொல்லக்கூடிய கட்சிகள். சரியா? அப்ப அதை தொடர்ந்து பாருங்க. இவை தவிர இடதுசாரி மற்றும் வலதுசாரி போன்றவைகள் காணப்படுகின்றன. இதன் அடிப்படையில் மாற்றங்கள் இடதுசாரி வலதுசாரி நான் சொன்ன விஷயம்தான். அதே போல இதன் அடிப்படையில் மாற்றங்களை திருத்தங்களை அறிமுகப்படுத்த விரும்பும் கட்சிகள் இடதுசாரி என்று அழைக்கும். அப்ப வலதுசாரி வந்துட்டு சாதாரணமா ஒரு நாட்டை ஒரு ஆளக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும். சிலது வந்துட்டு அவங்களோட சார்பான கட்சிகள், அதாவது இப்போ ஒரு நாட்டை தேசிய மக்கள் சக்தியோ இல்லை ஐக்கிய மக்கள் சக்தியோ ஏதோ ஒரு கட்சியோ ஆட்சி செஞ்சா அந்த கட்சிக்கு சில வலதுசாரி கட்சிகள் அவங்களோட சார்பான வேறு வேறு சின்ன சின்ன இன ரீதியான கட்சிகளும் இருக்கு. சார்பா இப்போ பாருங்க எங்களோட நாட்டில நாங்க எவ்வளவுதான் அவங்க தனி ஒரு கட்சி இருந்தாலும் சிறுபான்மை கட்சிகள் என்ன செய்யுது எவ்வளவு ஆளுங்கட்சியோட ஆட்சியர் கட்சியோட போய் ஒற்றுமை அறிக்கை இல்லையா இருந்தா தான் அவங்க எங்களுக்கு சேவை செய்வாங்க. அப்படியான கட்சிகள் தான் இந்த வலதுசாரி அவங்களுக்கு சப்போர்ட்டா சார்பாரிக்க. இவ இடதுசாரி என்றா அவங்களுக்கு எதிராக இருக்க ஆறலாம் இருக்காங்க அவங்க இடதுசாரியா இருப்பாங்க. அப்ப அவங்களோட நோக்கம் என்னன்னா இந்த அரசாங்கம் தேவையில்லை, புதிய அரசாங்கம் வரணும், புதிய கொள்கை வரணும், அப்படி ஒரு எண்ணப்பாடுல இருக்காங்க. அப்ப அதுல நாங்க தெளிவா இருக்கணும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப தொடர்ந்து பாருங்க. இதுல பொதுவாக நிதானமான மாற்றங்களை வரவேற்பவர் வலதுசாரி என்று அழைக்கப்படும். இது பொதுவான ஒரு கருத்து. அதே போல இது மாத்திரமின்றி பின்வரும் வகைகளில் அரசியல் கட்சி தொடர்பில் காணப்படும். அப்ப இது மாத்திரமன்று பின்வரும் வகைப்படுத்தலும் அரசியல் கட்சி காணப்படும்னா சில முக்கியமான சில அரசியல் கட்சிகளும் இருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்ற கட்சியெல்லாம் பொதுவா எங்கட நாட்டுல மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா இல்லை. இது ஒவ்வொரு நாடுகளை பொறுத்து அந்த நாட்டினுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஏற்ப கட்சிகள பெயர்கள் மாற்றம் பெறும். சரியா? தொடர்ந்து பாருங்க. உயர் குலாமை அடிப்படையாக கொண்ட கட்சி. அப்ப இந்த உயர் குலாமை அடிப்படையாக கொண்ட கட்சினா காடர் கட்சி அல்லது பொதுமக்களை கொண்ட கட்சி, அது மகாஜன கட்சி. இப்ப காடர் கட்சி மகாஜன கட்சின்னு சொல்றாங்க. இப்ப காடர் கட்சி மகஜன கட்சி இது என்னண்டா மகஜனண்டா மக்களை, அதாவது ஒரு ஒட்டுமொத்த சமூக மக்களை அடிப்படையாக கொண்ட கட்சி தான் மகஜன, மக்களை மட்டும் அடிப்படையாக கொண்டிருக்கு. அப்ப மக்களுடைய சேவைகள் பிரகாரமே. காடர் கட்சி என்றா உயர்குலாம், அதாவது சமூகத்திலே பெரிய பணக்காராக்கள் படிச்சாக்கள் உயர்ந்த அர்த்தத்தில் இருப்பாங்க அவங்கள மட்டும் சொல்றது அந்த காடர் கட்சியோடு சொல்லுவாங்க. அப்ப அந்த கட்சிகள் இதெல்லாம் வந்து வெளிநாடுகள் கூடுதல் இருக்கு. பெரிய பெரிய கோடீஸ்வரர் பணக்காரர்களுக்கு தனிப்பட கட்சிகளும் இருக்கு. இப்ப மக்களுக்கு மட்டுமாக செயற்படும் என்று சில கட்சிகளும் இருக்கு. அப்ப அந்த கட்சிகள்ல என்னென்ன வகையானதை நாங்க விளங்கணும். காடர் கட்சி என்ன மகாஜன கட்சி என்னன்றதை நாங்க விளங்கணும். சரியா? தொடர்ந்து பாருங்க. அதுல பொதுசன அபிப்பிராயத்தை பிரித்துவப்படுத்தும் கட்சி பொதுசன அபிப்பிராயத்தை திரட்டும் கட்சி. இது பொதுஜன அபிப்பிராயத்தை என்னக்குள்ள மக்களுடைய சேவைகள் மக்களுடைய பிரச்சனையை மட்டும் பார்க்கிறது. அப்ப ஒரு ஜனநாயக ரீதியில உள்ளது. அப்ப ஜனநாயக ரீதியான கட்சி மக்கள் கட்சி. சரியா? அப்ப இப்ப நீங்க மகாஜன கட்சியோனக்குள்ள
மக்கள் சார்ந்த கட்சி என்று நீங்க நினைக்கிறது தானே, அது மக்களை அடிப்படையாக அதே மாதிரி தான் இப்ப பொதுசனம் என்று சொல்லக்கூட மக்களுடைய பிரச்சனைகளுக்கு கண்டறிந்து உருவாக்கப்படுது. பொதுவா நாங்க சொல்லலாம் ஜனநாயக கொள்கைகள் இருக்கின்ற ஒரு கட்சியாக நாங்க சொல்லலாம். அது என்ன கட்சி அண்டில பொதுவா அதாவது சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை கண்டு ஒரு கட்சியை நாங்க உருவாக்குறோம். அது மக்கள் சார்ந்த கட்சியா இருந்தால் மக்கள் கட்சி அப்படி நாங்க சொல்லலாம். அதே போல யாப்புசார் கட்சி மற்றும் புரட்சி கட்சி. யாப்புசார் கட்சி அல்லது புரட்சி கட்சி இருந்தா உதாரணமா ஒரு கொள்கையை முழு நோக்கமா கொண்டது. இப்ப உதாரணமா நாங்க அங்க பார்க்கின்ற சில பிற்போக்குவாத கட்சி மிதுவாத கட்சின்னு சொல்றதும் சில நேரங்கள்ல ஆரம்ப காலங்களில் ஒரு கொள்கை நோக்கம் தான் இருந்தது. அப்ப அதை நாங்க சொல்லலாம். அப்ப யாப்புசார் என்றா ஒரு யாப்பு சட்டம் என்ன சொல்லுது, சட்டத்துக்கு அமைவாக நடைபெறுது. இப்ப சமவுடைமைவாதம் சொல்லக்கூடிய வாதம் ஒரு கொள்கை. அதுல எந்த கொள்கை, எல்லாருக்கும் சமமான அந்தஸ்து கிடைக்கும், சமத்துவ தன்மையை நாங்க பிரதிபலிக்கணும் என்ற கொள்கை அதுல இருக்கேனே. அப்ப இது வந்துகிட்டு ஒரு இந்த கொள்கை வந்துட்டு ஒரு புரட்சியான கொள்கை. அப்ப ஒரு அரசாங்கம் ஒரு நாடு இந்த சமூகமைவாத சிந்தனையில எந்த கொள்கையில தான் இருக்கணும் என்று ஒரு புரட்சிப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அதுல இருக்கேன். அப்ப மக்கள் எல்லாரும் எப்படின்னா இதுல ஏன் இந்த கட்சி உருவாக்கப்படுறா, தொழிலாளி முதலாளி என்ற வர்க்கம், அந்த வர்க்கம் வந்துகிட்டு தொழிலாளி வர்க்கம் முதலாளி வர்க்கத்துக்கு எதிராக ஒரு போராடக்கூடிய ஒரு வர்க்கமாக புரட்சிகரமாக மாறக்கூடிய வர்க்கமாக மாறணும் என்றது அவங்களோட நோக்கம். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு இதை சொல்ற புரட்சி, இந்த இடத்துல ஒரு கட்சி உருவாகுதா புரட்சி கட்சி என்று சொல்லலாம். அதே போல இவங்களோட கொள்கை யாப்பிலே வந்துட்டு சமூகவாதம் என்ற கொள்கையின் அடிப்படையில தான் இந்த கட்சி ஒன்று வரணும், எல்லாமே யாப்பைத்தான் பின்பற்றணும்னு சொல்றதுனா அது யாப்பு கட்சின்னு சொல்லுவோம். அதைத்தான் நாங்க யாப்பு கட்சி மற்றும் புரட்சி கட்சின்னு தொடர்ந்து போட்டியும். அதே போல இடதுசாரி கட்சி வலதுசாரி கட்சி அதைத்தான் திரும்பவும் போட்டியும். அப்ப இந்த 4 வகையான கட்சிகளும் ஒரு முக்கியத்துவமாக நாங்க சாதாரணமாக ஒவ்வொரு நாடுகளையும் இருக்கின்ற ஒரு கட்சி முறை தான் இது. இப்ப நவீன காலத்தை கூடுதலாக இந்த வலதுசாரி இடதுசாரி அதே போல இந்த புரட்சி கரமான சில கட்சிகள் அதே போல இந்த உயர்குலாம் கட்சிகள் எல்லாம் இப்ப நடைமுறையில கூடுதலாக இருக்கு. ரைட். இப்ப நாங்க தொடர்ந்து இதுல பாருங்க மெரிஸ்குவக் அரசியல் கட்சிகளை அதன் அங்கத்தவர்களாக வைத்து பண்புகளை கொண்டு வகைப்படுத்தின. இப்ப காடர் கட்சியை பற்றி சொல்லப்படுது. நாங்க ஏற்கனவே காடர் கட்சி நான் சொல்லியிருக்கேன். அது திரும்பவும் ஒரு வெளிவாரி அவங்களுக்கு சொல்லப்பட விஷயம் என்னன்னா, சமூகத்தில் உயர்ந்த குழாமை கொண்ட ஒரு கட்சி, தலைவர்கள் பொருளாதார பலம் மிக்கவர்களாக தேர்தலில் போட்டுவிடு. அப்ப பெரிய வசதி படைச்சாக்கள் பொருளாதாரத்துல அடுத்த லெவல்ல உள்ள ஆக்கள் தான் அதுக்கு முக்கியத்துவம் பண்றது சொல்லப்படும். அதே போல மகாஜன என்று சொல்லக்கூடிய கட்சி பொதுமக்களை அடிப்படையாக கொண்ட கட்சி. சரியா, நாங்க கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். சரியா, என்னோட டைமும் இது இல்லாதானே. அப்ப நாங்க இந்த அடுத்த இதுல நாங்க அமுக்கக்குழு தொடங்கணும். சரியா, நாங்க இதுல அரசியல் கட்சியில பணி வரைக்கும் பார்ப்போம். சரியா, அடுத்த தொடர்ந்து பாருங்க இதுல அரசியல் கட்சியின் முறைகள். அப்ப அரசியல் கட்சி வந்துட்டு இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தா அரசியல் கட்சிகள் தான். என்னென்ன கட்சிகள் எங்கட சமூகத்திலே அதே போல எங்கட நாட்டிலே வேற வேற நாடுகள் எப்படி கட்சிகள் எல்லாம் உருவாக்கப்பட என்னென்ன கட்சி என்ற பேர்ல இருந்தான்னு நாங்க பார்த்தோம். இப்ப அரசியல் கட்சியில முறை என்றா நாங்க சொல்றோம் எப்படி என்றா எத்தனை வகையான கட்சி என்று சொல்லுவோமே எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையை வச்சுதான் முறை. அப்ப ஒரு கட்சி முறை இருக்கும், 2 கட்சி முறை இருக்கும், பல கட்சி முறை என்று சொல்லுவோம். அப்ப இதைத்தான் இந்த என்ன சொல்ற கட்சிகள்ல முறை என்று சொல்ற. அப்ப நீங்க குழம்பிக்க போடா. அப்ப அரசியல் கட்சி முறை என்ற ஒருவேளை அரசியல் கட்சிகள் அந்த வகையைத்தான முறை என்று சொல்றாங்கன்னு குழம்பிக்க போடா. சரியா, அரசியல் கட்சியின் வகை என்று சொன்னா அது வேற. அப்ப நாங்க இப்ப சொன்ன அரசியல் கட்சிகளை சொல்லலாம். அரசியல் கட்சியை முறை என்று சொல்லக்கூட ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. அதே போல அது இன்னும் சில கட்சிகளை சொல்லுவாங்க ஆதிக்கம் உள்ள ஒரு கட்சி, ஆதிக்கம் உள்ள பல கட்சி. இது ஒரு சில நாடுகளை தொடர்ந்து இருக்கு. இப்ப உதாரணமாக அமெரிக்கா போன்ற ரஷ்யா போன்ற நாடுகளில் ஒரு கட்சி தான் இருக்கு, ஆதிக்கத்தில் இருக்க ஒரு கட்சியும் கூடுதலாக இருக்கு. சரியா, அமெரிக்கா வந்துட்டு சில நேரங்கள்ல மாறி இருக்கு. ரஷ்யா போன்ற நாடுகள் அதே போல வடகொரியா போன்ற நாடுகளும் கட்சி என்ற ஒரு கட்சி தான், ஒரு தலைவர் தான். கிட்டத்தட்ட அவங்க இவ்வளவு காலத்துக்கும் இருக்கலாம். அதே போல சைனாவும் அதே மாதிரி தான். இப்ப சைனாவில வந்துட்டு எலெக்ஷன் நடந்தது நீங்க கேள்விப்பட்டிக்க மாட்டேது. அதே போல ரஷ்யாவும் அப்படிதான். இப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒரு கட்சி தான், ஒரு கொள்கையை தான் பின்பற்றி இருப்பாங்க. அப்படியான சில நாடுகளும் இருக்கு. ரைட். அப்ப தொடர்ந்து நாங்க பார்க்கலாம் வந்துகிட்டு. இப்ப பாருங்க இதுல அரசியல் கட்சியின் முறைகள்ல வந்துட்டு ஒரு கட்சி முறை, தனி கட்சி முறை. ஒரு நாட்டின் தனி கட்சி மற்றும் செயற்பாடுகள் அது தனிச்சு முறை எனப்படும். அப்ப இதுக்கு சீனா, ரஷ்யா, வடகொரியா, கியூபா, மியான்மர் போன்ற நாடுகளை சொல்லலாம். அதே போல இரு கட்சி முறைகள் என்று சொல்லக்குள்ள அரசியல் கட்சிகளுக்குள் செயற்பாட்டின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இரு கட்சி முறை இருப்பினும் அது இரு கட்சி முறையினும். அப்ப ஒரு நாட்டின் தனி கட்சி மட்டும் செயற்படும் தான் நான் இப்ப சொன்னது. அதாவது அதை ஒரு கட்சி முறை மட்டும்தான், இனி வேற கட்சியெல்லாம் தேவையில்லை, ஒரு கொள்கை இருந்தால் போதும்னுதான். அதுக்கு உதாரணமான நாடுகளை சொல்லணும், சீனா, ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடு. அதே சமயம் இரு கட்சின்னு சொல்லக்குள்ள 2 கட்சிகளின் ஊடாக
பிரதிநிதித்துவம் வெளிப்படுத்துறது. அப்ப எப்படி வேண்டா அதுக்கு நாங்க இங்க சொல்றது பிரகாரம் பார்க்கலாம். அரசியல் கட்சிகளுள் செயற்பாட்டு மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய 2 கட்சி மட்டும் இருப்பின் அது இரு கட்சி. அப்ப எங்களுடைய தேவை, அதாவது நாங்க உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு கட்சியில விருப்பம் இல்லாட்டி இன்னும் ஒரு கட்சியில நாங்க என்ன செய்யலாம், ஆதரவு வழங்கலாம். இப்ப ஒரு கட்சி இருந்தா என்ன பிரச்சனை? தொடர்ந்து ஒரு கட்சி எங்களுடைய தேவை நிறைவு செய்யறதுல, ஒரு பிரச்சனை முடிக்கலையில ஒரே இந்த கட்சி மட்டும் இருந்துட்டு எங்களை இன்னும் சித்திரவதைப்படுத்துற மாதிரி இருந்தா அது ஜனநாயகத்துக்கு ஒரு முரணான விஷயம், மக்கள செயற்பாடுக்கு ஒரு முரணான விஷயம். அப்ப அதாலதான் கட்சி என்ற விஷயம் ஜனநாயகத்தின் மிக முக்கியம். அதுலயும் இந்த பல கட்சி முறை ஜனநாயகத்தின் மிக முக்கியமான ஒரு அம்சம். சரியா? அப்ப ஜனநாயகம் என்னத்தை விரும்புகிறா, பல கட்சி செயற்பட விரும்புது. பல கட்சி இந்த மக்கள் என்ன செய்யலாம், அவங்களோட ஆதரவை விரும்பின கட்சிக்கு அளிக்கலாம். அப்ப அதை நாங்க விடவும். அப்ப அதுல இந்த இரு கட்சி வந்துகிட்டு பொதுவாக அதுக்கு உதாரணமான நாடுகள் பிரித்தானியா, அமெரிக்கா, நியூசிலாந்து, தென்கொரியா போன்ற நாடுகளை நாங்க சொல்லலாம், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளை. அதே போல பல கட்சியை பொறுத்த அளவில எங்கள நாடு வந்துட்டு உண்மையா பல கட்சி, இந்தியா பல கட்சி, அப்படி ஒரு சில நாடுகளை இப்போதைக்கு நாங்க பல கட்சியில நாங்க உதாரணத்துக்கு ஏன் இந்தியா எங்கேயும் போட்டோம்னா கூடுதலா எங்கட நாடும் இந்தியா தான் இந்த பல கட்சி முறையை அதிகமா பேணுறது. சரியா? இப்போ என்னண்டா ஒரு அரசியல் முறையில் இரு கட்சிகளை விட கூடுதலான கட்சிகள் பாதிப்பு செலுத்துவது பல கட்சி முறை. இது வந்துட்டு ஒரு ஜனநாயக தன்மை கொண்டதாக இருக்கு. அப்ப அதே போல தனி கட்சி இருபாலரும் வாய்ந்த கட்சிகளை சேர்ந்து ஆட்சி அமைக்கும் முறை திறன் காணப்படாது. 2க்கும் மேற்பட்ட கட்சிகளுடனே கீழே சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடியதாக இருக்கு. காரணம் என்னண்டா, உண்மையா ஒரு கட்சியோ 2 கட்சியோ இங்க இருக்காது, 2க்கும் மேற்பட்ட கட்சி இருக்கும். ஆனா பூரணமான உங்களோட தேவைகள் வந்துக்கிட்டு ஒரு வெளிப்படையாக நாங்க கட்சியை எந்த கட்சி நல்லது என்று ஆய்வு செஞ்சு இதை என்ன செய்யலாம், நாங்க வாக்களிக்கக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்கும். இது உண்மையா ஜனநாயக தன்மை ஒன்று இருக்கும். அப்ப அதால நாங்க இதுக்கு உதாரணமாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளை நாங்க கூடலாம். அதே போல மேலதிகமாக சொல்லப்படுகிறது இந்த ஆதிக்கம் உள்ள ஒரு கட்சி, ஆதிக்கம் உள்ள இரு கட்சி. அப்ப ஆதிக்கம் உள்ள ஒரு கட்சின்னு சொல்லக்குள்ள அதுக்கு நாங்க இந்த வடகொரியா, இந்தியா, நாங்க சொல்ற ரஷ்யா போன்ற நாடுகளை கொடுக்கலாம். அவன் ஒரு கட்சியில ஆதிக்கம் தான் இருக்கு. அதே போல இரு கட்சின்னு சொல்லக்குள்ள அதுக்கு நாங்க சொன்ன மாதிரி பிரித்தானியா, அமெரிக்கா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளையும் அதுக்கும் அதே பதில தான் கொடுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் தொடர்ந்து இரு கட்சி ஆதிக்கத்திலே இருக்கு, எந்தவித மாற்றமும் இல்லாம இருக்கத்தால நாங்க அதை சொல்லலாம். ரைட். இப்ப அரசியல் கட்சியின் பணிகளை கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு நாங்க கிளாஸை முடிச்சு கொள்ளலாம். இதுல முதலாவது விஷயம் இந்த பிரதிநிதித்துவம். நாங்க இப்ப பார்த்தோம் என்ன பிரதிநிதித்துவம் என்னன்றத சொல்லுங்க. அப்போ பிரதிநிதித்துவம் என்ன அப்பன்னு சொல்லுங்க. அப்போ நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தது பிரதிநிதித்துவம் என்ன சொல்றேன். பிரதிநிதித்துவம் என்னத்தை சொல்றேன். அப்போ சொல்லுங்க. அப்போ பிரதிநிதித்துவம் இன்னும் இல்லையா? பிரதிநிதித்துவம் என்னண்டு நாங்க வாக்குரிமை பரவல், அதே போல பிரதிநிதித்துவ பரவல் பார்த்தோமே, அதுல பிரதிநிதித்துவம் சொன்னேன் முன்ன விளங்கலையா? பாப்போம், தெரிஞ்சாக்க சொல்லுங்க. அப்போ பாப்போம் விளங்கலையா பிரதிநிதித்துவம் என்னண்டு? அதாவது எங்கட அதாவது சமூகத்தில் இருக்க மக்கள் தண்ட தேவைகளை என்ன செய்வாங்கண்டா அதை என்ன செய்யணும், தண்ட தேவைகளை நிவர்த்தி செய்யணும்ன்றதை கருதி, அதாவது இந்த அரசியல் கட்சியில இருக்க பிரதிநிதிகள், அதாவது உறுப்பினர்களை கொண்டு அந்த தேவைகளை நிறைவு செய்யணும்ன்ற ஒரு அபிலாஷை ஒன்று அவங்களுக்கு இருக்கும். அப்ப அதுக்காகத்தான் என்ன செய்வாங்க, இந்த பிரதிநிதித்துவத்தினூடாக தன் வாக்குரிமையை பிரதிநிதிகளுக்கு அளிச்சு அந்த பிரதிநிதிகளை என்ன செய்யறாங்க, அரசாங்கத்துக்கு அனுப்புறாங்க. அந்த பிரதிநிதிகள் தான் எங்களுக்கு என்ன செய்யறாங்க, சேவை செய்யறாங்க. இப்ப இந்த பிரதித்துவம் சொன்னா இப்ப எங்களோட நாட்டிலே இருக்கின்ற 225 உறுப்பினர்கள், அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற இந்த 225 உறுப்பினர்கள் தான் பிரதிநிதிகள். சரியா? அப்ப அவங்க வந்துகிட்டு முதலாவதாக என்ன செய்யறாங்க இந்த பிரதிநிதிகள் என்றா, எங்களை இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்பின எங்களுடைய பிரதேச மக்களுக்காக நாங்கள் சேவை செய்யணும்ன்றது முதலாவது அவங்களோட கருத்து எல்லாம் கொள்கையை அறிக்கணும். அப்ப அரசியல் கட்சியில பணி என்னன்னா இந்த பிரதித்துவம் என்ற விஷயத்தை முக்கியத்துவப்படுத்துறது. அப்ப பிரதித்துவம் என்பது யாருக்கு இது முக்கியம்? ஒரு நாட்டினுடைய அனைத்து ஒட்டுமொத்த சமூக மக்களுக்கு. அப்ப இந்த பிரதித்துவம் இல்லாம ஆட்சி இல்லாமண்டா இல்ல, இந்த பிரதித்துவம் தான் மிக முக்கியம். அப்ப அந்த பிரதித்துவத்தை எங்க உருவாக்குறாங்க? அரசியல் கட்சியில உருவாக்குறாங்க. அந்த அரசியல் கட்சியில உருவாக்கினுடன் அந்த பிரதிநிதிகள் எங்களுக்காக செயற்படுறாங்க. இப்ப நாங்க காலையில பாடசாலைக்கு போறதுக்கு முதல் எழும்பி நாங்க என்ன செய்யறோம், பாடசாலை போகும் வரைக்குமான விடயங்கள் எல்லாமே ஒரு பிரதிநிதி, அதாவது உதாரணமாக ஒரு கல்வி அமைச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சு
அமைச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் ஊடாகத்தான் எல்லா செயற்பாடும் நடக்கும். இது ஒரு பிரதிநிதித்துவம். இப்ப இவர் எப்படி வந்தார்? இவரும் ஒரு பிரதேசத்துல தெரிவு செய்யப்பட்டு வந்தார். எங்களுக்கான அந்த கல்வி என்று சொல்லக்கூடிய அமைச்சுக்கு ஒரு தலைவராக வந்து எங்களுடைய அவருக்கு கீழே இருக்க எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த அதிகாரத்தை பிரிச்சு பிரிச்சு கொடுத்து கடைசியா பாடசாலை மாணவர்கள் அதாவது படிக்கின்ற செயற்பாடு வரைக்கும் எங்களுக்கு எல்லா பங்களிப்பும் கிடைக்குது. இப்ப அரசாங்கத்துல சேவை செய்யக்கூடிய அந்த பாடசாலை ரீதியான சில முக்கியஸ்தர்கள் யாரு? ஆசிரியர்கள். இப்ப இவங்க என்ன? அரசாங்கத்தின் உத்தியோகர்கள், என்ன அரசாங்கத்துக்காக வேலை செய்யவர்கள். அப்ப இதுவும் அவங்களும் ஒரு பிரதிநிதிதான். இப்ப இவங்க எப்படி பிரதிநிதிண்டா மக்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி செயற்பாடு அந்த அப்படி சின்ன சின்ன அடிப்படையானதை செய்யக்கூடிய பிரதிநிதிகள். அப்ப எல்லாமே ஒரே வகையாக அரசியல் கட்சியின் பேசிக்கா சொல்லப்படுகிற பிரதித்துவம் என்று சொல்லக்கூடியதிலிருந்து தான் அடிப்படையாக தீர்மானிக்கப்படும். அப்ப பிரதித்துவம் என்பது ஒரு அரசியல் கட்சியின் பணிகளை உண்டு. அதுல வேலை என்ன? அதாவது மக்களுக்கு ஒரு அரசியல் மக்களுடைய தேவையை அறிஞ்சு அரசாங்க சபை அதாவது அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற சபைக்கு போய் மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யற. அப்ப இங்க மக்கள் அவங்களை தெரிவு செய்வாங்க. திரும்ப தெரிவு செய்ததும் அவங்க அங்க போய் எங்களுடைய குறைநிறைகளை அறிஞ்சு எங்களுக்கு எங்களோட நிர்வாகத்தை செய்வாங்க, தேவைகளை நிறைவேறாங்க. இப்ப விளங்கிட்டா பிரதித்துவம் மண்ட என்னண்டது? இப்ப கிளியர் தானே பிரதித்துவம் மண்ட என்னண்டது? ரைட். தொடர்ந்து பாருங்க, வாக்காளர்களின் அபிலாசைகளை ஒன்று திரட்டல். அப்ப வாக்காளர்களின் அபிலாசைகளை ஒன்று திரட்டல் கூட இப்ப இந்த வாக்காளர்கள் யாரு? நாங்க. இப்ப எங்கட அபிலாசை என்ன? இப்ப உதாரணமா ஒரு பிரதிநிதி வந்து சொல்றார், சார் நான் இந்த முறை உங்களுக்கு தான் சார் போட போறேன், இங்க பாருங்க இந்த ஊட்ட பாருங்க உடஞ்சி என்னமா இருக்கு, கரைஞ்சி போகுது சார், இந்த ஊட்ட கொஞ்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணிட என்ன செய்ய கிளியர் பண்ணித்தாங்கன்னு சொல்றாரு. இல்ல எங்களுக்கு குடிநீருக்கு ஒரு வசதி ஏற்படுத்தாங்க, இல்லாட்டி எங்களுக்கு போற இந்த போக்குவரத்து ரோட்டை பாருங்க உடஞ்சி கிடக்கு, இதை கொஞ்சம் நிவர்த்தி செஞ்சுதாங்க சார் அப்படி சொல்றாரு. அப்ப இந்த தேவை ஒன்று இவருக்கு இருக்கேன்னு. அப்ப இவர் என்ன செய்யறாரு? அவர் இதுல கேட்ட அந்த பிரதிநிதிக்கு நான் இந்த முறை உங்களுக்கு தான் வாக்களிப்பேன், நீங்க இதை கொஞ்சம் செஞ்சாங்க சார். அவர் சொல்வார், கட்டாயம் ஐயா நான் செஞ்சுதாரன், நான் இந்த இதுல வெண்டுட்டேன்டா உங்களுக்கு கட்டாயம் நீங்க போடுங்க, நான் இதுல வெற்றி அடைஞ்சிட்டேன்டா உங்களுக்கு கட்டாயம் இந்த நம்ம கிராமத்துக்கு உங்களுக்கு வேண்டியது நம்ம பிரதேசத்துக்கே நான் எல்லாத்தையும் செஞ்சாரன் என்று அவர் என்ன செய்யறார். அப்ப இது வந்துட்டு எங்கட ஒரு அபிலாசை. யார் அபிலாசை? வாக்காளர்கள் யாரு? மக்களுடைய அபிலாசை, தேவை, பிரச்சனை. அப்ப அதை நாங்க முக்கியத்துவப்படுத்தணும்னா இந்த அபிலாசைகளை நிறைவு செய்வதற்கு இந்த அரசியல் கட்சியில பணி முக்கியம். சரியா? அப்ப அதைத்தான் நாங்க இரண்டாவதாக வாக்காளர்களின் அபிலாசைகளை ஒன்று திரட்டல் என்ற விஷயம் இருக்கு. சரியா? தொடர்ந்து பாருங்க, வாக்காளர்களுக்கு அறிவூட்டல். அப்ப வாக்காளரின் அபிலாசைகளை ஒன்று திரட்டல் எனக்குள்ள இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது வந்துட்டு வாக்காளருக்கு அறிவூட்டல். இப்ப இந்த வாக்காளருக்கு வந்துட்டு நாங்க எப்படி அறிவூட்டுறோம்டா, இதுல வந்துட்டு வாக்காளர் என்ன செய்யறாங்கடா, எப்படி நீங்க மக்கள் மத்தியில போய் செயற்படணும். இப்ப நாங்க வாக்காளர்களின் அபிலாசைகளை ஒன்று திரட்டக்கூடிய விஷயம் என்ன? கொள்கைகள். இப்ப மக்கள் சொல்ற விஷயத்தை கொண்டு அவர் என்ன செய்வார்? பாராளுமன்றத்துல போய் அங்க பேசுவார். இப்ப ஒரு ஆள் கஷ்டத்தை சொன்னதாலே அவர் போய் அதை செஞ்சு அதை நிவர்த்தி. அது மாதிரி வாக்காளருக்கு அறிவூட்டுன்னு சொல்லக்குள்ள இந்த அரசியல் கட்சி என்ன செய்யும்டா, நீங்க எப்படி செயற்படணும், அதாவது அரசியல் கட்சி நீங்க எப்படி இருக்கணும், அதாவது முதலாவது விஷயத்தை சொல்லுவாங்க, ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க. அதுல நீங்க உறுப்பினராக இருக்கீங்கன்னா இந்தந்த அடிப்படையில நீங்க இருந்து கொண்டு மக்களோட பிரதிநிதி நீங்க, அதனால மக்களுடைய அடுத்தடுத்த கருத்துக்களின் ஏதாண்டத்தை கேட்டு நீங்க என்ன செய்யணும், அடுத்து பாராளுமன்றத்தை நீங்க தெரிவு செய்யப்பட்டு போனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது தேவைகளை நிறைவேற்றி செய்வாங்க. ஆனா அதுக்கேற்ற ஒரு அறிவுறுத்தல் ஒன்று இந்த அரசியல் கட்சி என்ன செய்யும், அவங்களுக்கு கொடுக்கும். அப்ப அரசியல் கட்சி கொடுக்கதா இல்லை, அரசியல் கட்சியில இருக்கின்ற அந்த அரசியல் கட்சியை உருவாக்கின தலைவர் இருப்பாரு, அவரூடாக இந்த விஷயங்கள் கிடைக்கும். இதுவும் ஒரு பணி. அதே போல அரசியல் உயர்குழாம் அமைப்பினர்கள் உருவாக்கப்படும், அதோடு புதிய பகுதியினரை சேர்த்தலும். அப்ப அரசியலை வந்துட்டு மிக முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் உயர்குலாம் வகுப்பினர். ஏன் நாங்க அந்த உயர்குலாம சொல்றோம்? உயர்குலாமண்டா பொதுவாக வசதி படைச்சோர்ன்னு சொல்லுவோம். ஏனெண்டா ஒரு அரசியல் கட்சியை வந்துட்டு அடுத்தடுத்த கட்டம். அப்ப அரசியல் கட்சியில உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு, அதே போல அவங்க உறுப்பினர்கள் வந்துகிட்டு சும்மா லேசான விஷயமில்லை ஒரு அரசியல் கட்சி உருவாக்குறேன்னா. இப்ப மக்களுக்கு நாங்க சும்மா வாயால நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சாரு வேணா மக்கள் இப்ப ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு. ஒரு கிராமத்துக்கு போனா அந்த கிராமத்து மக்களுக்கு குறைஞ்ச பேசிக்கா வந்துட்டு அந்த பிள்ளை படிக்கிறதுக்குரிய கொப்பியாவது என்ன செய்யணும், அந்த அரசியல் கட்சி கொடுக்கணும். இப்போ ஒரு அந்த கிராமத்துக்கு போறாங்க போய் பார்க்காங்க, ஒரு 1000 பிள்ளைகள் இருந்தா அந்த 1000 பிள்ளை குறைஞ்ச ஒரு 10 கொப்பியாவது கொடுத்தா அந்த மக்கள் என்ன செய்வாங்க, இவங்களை ஆதரிப்பாங்க.
ரைட், இவர் எலெக்ஷனுக்கு பிறகும் இதை விட பெருசா செய்வார். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த அரசியல் கட்சி கொஞ்சம் பணம் வேணும். அப்ப அதுக்கு யாரை நாங்க உயர்ந்த குலாம், அதாவது வசதி படைச்சாக்களை ஒன்று ரெண்டு பேரை கட்சியில என்ன செய்யணும், சேர்த்துக் கொள்ளணும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் பணத்தை போட்டு செலவு செய்வாங்க. அப்ப அவர் பணத்தை போடு என்னதுன்னா அவரும் உதவி செஞ்சு நாளைக்கு அவரை பாராளுமன்றத்துக்கு போய் தரண்டா வசதி படைச்சவர். அவர்கிட்ட காசியை பத்தி ஒரு கவலையோ ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அவர் இதே சேவையை என்ன செய்வார், அங்க போய் எடுபாட்டத்துக்கு போறவும் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனம் படைச்ச ஒரு ஆளா இருப்பார். அப்ப அதால தான் என்ன செய்யற, இந்த உயர் குலம் அது வசதி படைச்சவர்களை அதுலேயும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வசதி படைச்சாக்கள் தேர்ந்தெடுக்கணும். அதான் என்னை தெரிஞ்சது. அப்படி எடுத்தா மட்டும்தான் சரியா நடக்கும். சும்மா பணக்காரன் எடுத்து வச்சுக்கிட்டு இதுல இருந்து என்ன நடக்கும், அவன் அங்க போனது போறதும் அதை அங்க உழைக்க பார்ப்பான், மக்களுக்கு ஒன்றும் செய்ய போறோம் இல்லை. இப்படிதான் கூடுதல் நடக்குது இந்த அரசியல. ஆனா இப்ப இருக்க அரசாங்கத்துல அந்த மாதிரி பணக்கார கணக்கார எல்லாம் இல்லை. படிச்சவங்க மட்டும்தான். அவர் பரம ஏழையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கல்வி நல்ல நாலேஜ் இருந்து மட்டும் வாய்ப்பிடிக்கி. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அந்த உண்மையாவே படிச்சாக்கள் தான் சரியான வேலைப்பாடுகள் சரியா செய்வாங்க. அடுத்தது அவங்கள்ட்ட அந்த ஒரு சரியான ஒரு ஒழுக்க ரீதியான விடயங்களையும். இப்ப நாங்க எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் பணத்தால வச்சுட்டு என்ன செய்யலாம், ஒண்ணும் செய்யலாம். கல்வி என்பது அது ஒரு அடுத்தடுத்த இதை கொண்டு போவேன். ஏனென்றா சரியா ஒரு நேர்மையாக அரசியல்ல படிச்ச விஷயத்தை கொண்டு அரசியல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப படிக்காதவர்கள் பணத்தை மட்டும் வச்சிருக்கவர்கள் கொண்டா அவங்களுக்கு அரசியல் பத்தி ஒரு ஞானம் இல்லை. அதே போல பணம் மட்டும்தான் மிச்சம், அதை வச்சுக்கிட்டு எதுவும் செய்யல. உதவி மட்டும்தான் செய்யலாம். உதவி செஞ்சோணும் இல்லையே, மக்களுக்கு அரசியல் என்னென்ன தெளிவுபடுத்தணுமே, பிரச்சனைகளை சொல்லணுமே. அப்ப அப்படி ஒரு அரசாங்கம் தான் தேவை இப்போதைக்கு. எல்லாமே அதாவது மக்களுடைய தேவையை அறிஞ்சு அதுக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் தீர்மானம் செய்யலாம் என்ற ஒரு நல்ல ஒரு அரசாங்கமாக இப்ப என்ன செய்யுது செயற்பட்டு கொண்டு இருக்கு. அதே போல எதிர்கால தலைவர்களை பயிற்றுவித்தல். இப்ப இந்த அடுத்த பட்சம் சொல்லப்படும் எதிர்கால தலைவர்கள். இந்த எதிர்கால தலைவர்கள் சொல்லக்குள்ள உண்மையாவே நாங்க ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கிட்டோம்னா அதுல இருக்கின்ற கட்சியில பழமையான சில தலைவர்கள் இருக்காங்க. கட்சி ஒன்று உருவாகி பழமையான கட்சி அடுத்தடுத்து எங்களோட கட்சியை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு அடுத்த எதிர்காலத்துக்கு தலைவர்கள் தேவை, நல்ல தலைவர்கள். அதுக்கு என்னண்டா இது ஒரு பயிற்சி காலம். இந்த அரசியல் கட்சி தான் அவங்களுக்கு ஒரு பயிற்சி காலமா இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு கட்சியில உறுப்பினராக வந்து ஒரு 10 வருஷமான அவர் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு தலைவராக வரலாம் என்ன. அப்ப அவர்கிட்ட நல்ல ஒரு அறிவு நாலேஜ் அரசியல் கட்சியை பற்றி எல்லா விஷயமும் இருக்கும். அதே போல அவர் ஒரு பாராளுமன்றத்துக்கு போயிருந்தா மக்களுடைய விருப்பத்துக்குரிய ஒரு ஒரு உண்மையாக ஒரு ஆட்சியாளனாக ஒரு பிரதிநிதியாக மாறினா அப்ப அவர் தான் அடுத்த தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்ப அவங்களோட டேலண்ட பொறுத்து இருக்கும். அப்ப அதான் சொல்றாங்க எதிர்கால தலைவர்களை பயிற்றுவிக்கும் ஒரு களமாக இந்த அரசியல் கட்சி இருக்கும். அதே போல அரசாங்க விவகாரங்களை ஒழுங்கமைத்து அப்ப எங்க நாட்டிலேயே அரசாங்க விவகாரங்களை எப்படி அதை ஒழுங்கு செஞ்சு எப்படி நாங்க அதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் அதை செயற்படுத்துற அவங்களுக்கு ஒரு திட்டத்தை அரசியல் கட்சிகள் செயற்படுத்தி வச்சுக்கும். அதே போல சமூக பொதுநலன் சேவைகளை ஒழுங்கமைத்து அப்ப சமூகம் பொது நலனுக்குள்ள பொதுவா மக்களுடைய நலனான பிரச்சனைகள் என்னென்னு அதையும் ஒரு திட்டமிடல் செய்து ஒழுங்கமைச்சு வச்சுக்குவாங்க. அதையும் கொண்டு பார்லிமெண்ட் ஊடாக நிறைவு செய்யறதுக்கு. அதே போல பொதுமக்கள் அரசியல் செயற்பாடுகளை கொண்டு வந்து அவர்களுக்கு தலைமைத்துவம் பேண அப்ப பொதுமக்களை அரசியல் செயற்பாடுகளை கொண்டு வர அப்ப எப்படி ஏண்டா பொதுவா வந்துட்டு இந்த சில அரசியல் கட்சியை நீங்க பாருங்க, சில கூட்டங்கள் இப்ப உங்களுக்கு அந்த கூட்டங்கள் என்னென்ன விஷயம் எல்லாம் தெரியாது. ஏன்னா நீங்க ஒரு ஒரு வாக்கு போடக்கூடிய வயதுக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு எலெக்ஷன் டைம்ல நான் சொல்ற விஷயம் எல்லாம் கண்ணுக்கு முன்னால ஓடும் படம் மாதிரி. நான் சொல்ற விஷயம் எல்லாம் கண்ணுக்கு முன்னால படம் மாதிரி ஓடும். அரசியல் கட்சி என்ன சேர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது அச்சாசல். அப்ப வாக்குரிமை இதுல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பொதுமக்கள் அரசியல் செயற்பாடை கொண்டு அவர்களுக்கு தலைமைத்துவத்தை பேணுதல் என்று சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு அரசியல் கட்சி உதாரணமாக ஒவ்வொரு இனத்தை அடிப்படையான கொண்ட சில கட்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோமே. உதாரணமாக இப்ப முஸ்லிம் காங்கிரஸ் சொல்லக்கூடியது, தமிழரசு கட்சிகள், இதெல்லாம் இன மக்கள் அடிப்படையாக கொண்ட சிறு இனங்களை கொண்ட கட்சி. இப்ப இந்த கட்சிகள் என்ன செய்வாங்கன்னா இப்ப ஒரு சும்மா சாதாரணமா ஒரு எம்பி அதாவது ஒரு பிரதிநிதி கொஞ்சம் எடுக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா எலெக்ஷன் காலங்கள்ல கூட்டங்களை நடத்துவாங்க. இப்ப உதாரணமாக இப்போதான் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த அவங்களோட மக்களை கொண்டு கூட்டங்கள் நடத்தக்குள்ள அதுல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கூட்டத்தில் இருக்கின்ற மக்கள் சார்பானவங்களும் இதுல என்ன செய்வாங்க கட்சி உறுப்பினர்களாக செயற்படக்கூடுவாங்க. ஏன்னா கட்சி என்று உறுப்பினர்கள் அவங்க வேற, கட்சி தொண்டர்கள் என்று சொல்லுவோம். என்னங்க அதைத்தான் கட்சி தொண்டர்கள் என்றா கட்சிக்காக போராடக்கூடியவர்கள் சொல்ற. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா எங்கட கட்சி இப்படிதான், இது நல்ல தலைவர், இவருக்காக நீங்க வாக்களிங்க என்று மேடையில் ஏறி பேசுவார். அவருக்கு கட்சி தொண்டர் தலைமைத்துவம் எல்லாம் கொடுப்பாங்க. அதே போல அரசியல் அடுத்து ஒரு தலைவராக அரசியல் தலைவர் இல்லை அரசியல் அடுத்த ஒரு உறுப்பினராக வரக்கூடிய வாய்ப்பும் இவ்வாறான கூட்டங்கள்ல பேசுகிற வர ஒரு வாய்ப்பாக நீங்க வாங்கல எங்களோட அரசியல் கட்சிக்கு ஒரு உறுப்பினராக
அடுத்து அரசியல் கட்சி உறுப்பினரா அவர் தான் திரும்ப ஒரு அரசியல் கட்சி இந்த தலைவராக மாறக்கூடிய வாய்ப்பும் வருது. இதான் அந்த அரசியல் கட்சிகள் படிப்படியாக ஒவ்வொரு தலைவர்களையும் சமூகத்தில் உள்ள மக்களை அரசியல் தலைவர்களாக அரசியல் பேச்சாளர்களாக மாற்றிய காரணம் இதான். அப்ப இந்த அடிப்படை விளங்கணும். இது விளங்கணும்னா நாங்க பிராக்டிக்கலாக ஒரு அரசியல் கட்சி ஒரு தேர்தல் எலெக்ஷனை நாங்க கண்ணால காணணும். கண்டா தான் இதுல இருந்து நாங்க இதை விளங்கிக் கொள்ளலும். சரியா? மிக விரைவில் ஒரு எலெக்ஷன் ஒன்று வருகின்ற போது நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். சரியா? ரைட். அடுத்த பிள்ளைகள் பொது கொள்கைகள் உருவாக்கத்தின் பங்களிப்பு செய்தது. இப்ப பொது கொள்கை உருவாக்கம் பண்ணக்குள்ள அது வந்துட்டு இப்ப சமூக நலன் கொள்கைகளை போலதான் பொதுவா ஒட்டுமொத்த மக்களுக்குமான சில கொள்கைகள். இப்ப ஒவ்வொரு சமூகத்துக்குமான கொள்கைகள் இருக்கும், பொதுவா ஒட்டுமொத்த மக்களுக்கான சில கொள்கைகள் இருக்கு. அப்ப அந்த பொது கொள்கைகளை உருவாக்கி அதுக்கு எப்படி பங்களிப்பு செய்யற என்ற ஒரு முக்கியத்துவம். அதே போல தொடர்ந்து பாருங்க, மக்களின் அரசியல் சமுதாயத்துக்கு உட்படுத்தப்படும். அப்ப மக்களை வந்துட்டு எங்கட அதாவது நாங்க சொல்ற ஒரே எல்லா விஷயமும் ஒரே ஒரு கருத்துக்களை தான் கொண்டு மாறி 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 சொல்லப்படும். வேற பெருசா நீங்க அலட்டிக்கிற அளவு கொண்டு இல்லை. இப்ப அரசியல் கட்சி பணியானக்குள்ள அவங்களோட அந்த சேவைகளை எப்படி எப்படி செய்யறாங்கன்றத மாறி மாறி சொல்லுவாங்க. கொஞ்சம் சொற்பிரியவங்கள் வேறுபடும், ஆனா எல்லாமே ஒரு விஷயமா தான் இருக்கு. சரியா? தொடர்ந்து மக்கள் அரசியலை சமுதாயப்படுத்தலைன்னா மக்களை வந்துக்கிட்டு உதாரணமாக ஒரு பெட்டிகுலோவிலேயோ ஒரு ஓட்டமாவடின்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் மக்கள் வச்சா அந்த மக்களை கொண்டு என்ன செய்வாங்க, இவங்களை நாங்க அரசியல்ல கொண்டு வர போறோம்டா அந்த மக்களுக்கு என்ன செய்யற ஒரு வாய்ப்பை இந்த அரசியல் கட்சி கொடுக்கணும். எப்படி கொடுக்குமெண்டா, எங்கட ஓட்டமாவடி மக்களுக்கு ஒரு உதாரணமாக ஒரு அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டுட்டாங்க, இல்லை இந்த மக்களுக்கு போக்குவரத்தே இல்லை, போக்குவரத்து வீதிகள் உடைக்கப்பட்டுட்டு என்றா அதை நீங்க என்ன செய்வாங்க, பாராளுமன்றத்துல கதப்பாங்க. ஒரு அந்த ஓட்டமாவடி சமூகத்தை இல்ல மட்டக்களப்பு சமூகத்தை பார்லிமெண்ட் உறுப்பினர் கதப்ப. அப்ப அடுத்த கட்டம் அவங்களுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொள்ளப்படும். இது சமூகத்தை வந்துக்கிட்டு ஒரு மக்களை அரசியல்ல சமுதாயப்படுத்தப்படுதல், மக்களை எல்லாருக்கும் முன்னால ஒரு சமூகமயப்படுத்தப்படுதல், சொல்ற அவங்களோட கோரிக்கை எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறது. அப்ப அதனூடாக அவங்களோட தேவைகள் நிறைவு செய்யப்படும். அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் ஏனைய அரசியல் கட்சியுடன் போட்டியிடுவேன். இது வந்துட்டு கடைசி நாங்க சொல்றோம்டா, உண்மையாவே இங்க அரசியல் கட்சியின் பணியில மிக முக்கியமான விஷயம் அரசியல் கட்சியின் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில இந்த ஒரு கட்சி மட்டும் இருக்குமா இல்லை. இப்ப இலங்கை போன்ற நாடு பல கட்சியானக்குள்ள எல்லா கட்சியுடன் சேர்ந்து என்ன செய்யணும், போட்டியிடுகின்ற செயற்பாடும் இதுல ஒரு முக்கியத்துவமா இருக்கும். அதான் போட்டியிடுகின்றனர் என்று சொல்றாங்க. அப்ப ஒரு கட்சி என்று சொல்லக்குள்ள அப்ப ஒரு கட்சி தன் அதிகாரத்தை கைப்பற்றணும். இப்ப எங்கட நாட்டுல ஒரு கட்சியான கைப்பாடலாம், 2 கட்சி கைப்பாடலாம் இல்லை. அது எங்க போனாலும் ஒரு கட்சி தான் கைப்பாட்டலாம். பல கட்சி இருந்தால் ஒரு கட்சி தான் கொடுப்பாங்க ஆட்சியை. அப்ப அந்த கட்சி பல கட்சிகளோட சேர்ந்து போட்டிட்டு அதுல ஒரு கட்சியா வெற்றி அடைஞ்சாங்கன்னா ஒரு வாய்ப்பு. இதுவும் ஒரு பணியாக நாங்க போறோம். இப்ப இந்த அடிப்படையில தான் நாங்க அரசியல் கட்சியோட பணிகளை நாங்க பூரணமாக விளங்கி கொள்ள முடியும். சரியா? அடுத்த இதுல நாங்க அரசியல் கட்சியின் செயற்பாடுகள், உபாய முறைகள், அப்ப அவங்க எப்படி செயற்படுறாங்க, என்ன உபாயங்களை வச்சு தொழிற்படுறாங்கன்றதை நாங்க அடுத்த வகுப்புகளை பார்க்கணும். அதே போல நன்மை தீமைகளையும் பார்த்துட்டு தொடர்ந்து அமுக்கு குழுக்களை பத்தி பார்ப்போம். சரியா? ரைட். இதுல இந்த அரசியல் கட்சியான விஷயங்கள் உங்களுக்கு பூரணமாக விளங்கினாக்கள் சொல்லுங்க. அப்போ விளங்காதாக்கள் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி எனக்கு மெசேஜ் போட்டு அதை திரும்ப ஒரு தரம் கொஞ்சம் செல்லுங்க சார், நான் ஓடியோவில உங்களுக்கு அதோட விளக்கத்தை தருவேன். சரியா? விளங்காம இருக்க வேண்டாம். அப்ப ரெக்கார்டிங்க கேளுங்க, நான் தார உங்களுக்கு போடுற ரெக்கார்டிங்க கேளுங்க, கேட்டுட்டு அதுலேயும் விளங்கலைன்னா எனக்கு மெசேஜ் போட்டு தெளிவா கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, விஷயம் விளங்கல, இன்னொரு தரம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா நான் விளங்கப்படுத்துவேன். சரியா? யாருமே டவுட் கேட்க விதம் குறை, 1-2 பேர் கேட்பாங்க, மற்றாக்கள் கேட்கல, எல்லாருமே கேட்கணும். கேட்டா தான் நீங்களுக்கு பூரணமா இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும் விளங்கும். சரியா? ரைட். ஓகே, அனைவருக்கும் ஜிசாக்கல்லாஹ், நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.